வணக்கம். ஜெஃப்னா கலரியின் பிரம்மாஸ்திரம். தமிழரசு கட்சி புதிய தலைவரை தெரிவு செய்திருக்கின்றது. புதிய நிர்வாகத்தை தெரிவு செய்ததாக அறிவித்திருக்கின்றது. எனினும் அது தொடர்பில் விமர்சனங்கள் முன்வைக்கப்படுகின்றது. வாக்கெடுப்பு தொடர்பில் பலத்த விமர்சனங்கள் முன்வைக்கப்படுகின்றது. தமிழரசு கட்சி ஜனநாயக ரீதியில் புதிய நிர்வாகத்தை தெரிவு செய்வதாக குறிப்பிட்டது. தற்பொழுது அந்த ஜனநாயகம் என்பது கேலிக்கூத்தாக மாற்றியமைக்கப்பட்டிருக்கின்றது. இது தொடர்பில் பேசிக்கொள்வதற்காக தமிழரசு கட்சியின் பொதுக்குழு உறுப்பினர் விரிவுரையாளர் இளம்பரேன் அவர்கள் நம்முடன் இணைந்திருக்கின்றார். வணக்கம். தமிழரசு கட்சியினுடைய புதிய நிர்வாக தெரிவை நீங்கள் ஏற்றுக்கொள்கின்றீர்களா? தலைவர் தெரிவித்த விட என்னுடைய நிர்வாக தெரிவுகள் நான் ஏற்றுக்கொள்ளவில்லை. என்ன காரணத்துக்காக? ஜாப்பு விதிகளுக்கு முரணாக ஒரு மத்திய குழு உறுப்பினர்கள் நிர்வாக உறுப்பினர் தெரிவு செய்கிற அதிகாரம் ஜாப்பு விதியில் இல்லை. விதி ஏழுக்கு இணங்க தலைவர் உட்பட நிர்வாகிகளை தெரிவு செய்வதற்கான அதிகாரம் பொதுக்குழுக்கு வழங்கப்பட்டிருக்கிறது. மிகப்பெரிய பதவியான தலைவரையே தெரிவு செய்வதற்கு பொதுக்குழு கூடித்தான் தலைவரை தெரிவு செய்திருக்கின்றார்கள். ஏனைய சிறிய பதவிகளை தெரிவு செய்வதற்கு இவளுக்கு என்ன தகுதி இருக்கின்றது? உண்மையிலே மத்திய குழு இந்த விடயத்திலே தேவையில்லாமல் மூக்கு நுழைத்திருக்கின்றது. மத்திய குழுக்கு எந்த ஒரு அதிகாரமும் இல்லை. இது கலைந்து போகிற மத்திய குழு, அந்த 27ஆம் தேதியுடைய கலைந்து போகிற மத்திய குழு. இதில் முக்கியமான விஷயம் என்னென்னு சொன்னால், அவங்களுக்கு பார்த்துருப்பீங்கன்னா அதையும், மத்திய குழுவிலே இருக்கின்ற 50 உறுப்பினர்களே ஒரு சிலரை தவிர ஏனையோர் அங்கே வருகின்றார்கள். சொல்வார்கள் தமிழ்லேயே அந்த புதிய மொந்தையில் பழைய கள்ள விடுறேன்னு சொல்லி. ஏற்கனவே மத்திய குழுவில் இருந்தவர்கள், ஏற்கனவே 1-2 வருடம் இல்லை, ஏற்கனவே மத்திய குழுவில் இப்போ இருக்கிற மத்திய குழு உறுப்பினர்கள் அனைவரும் கிட்டத்தட்ட 15 வருடங்களுக்கு மேலாக 14 வருடங்களுக்கு மேலாக மத்திய குழுவிலே இருக்கின்றார்கள். ஏற்கனவே இருக்கிறார். இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், இதில் முக்கியமான வயது போனவர்கள்லாம் அவர்களுக்கு அந்த வரையறை இல்லை. அவர்கள் நான் நினைக்கிறேன் கிட்டத்தட்ட 30-40 வருஷமாக மத்திய குழு அவர்களாம் தொடர்ந்து மத்திய குழு, மற்றவர்களுக்கு சந்தர்ப்பத்தை அவர்கள் வழங்குவதில்லை. ஏற்கனவே இருக்கின்ற மத்திய குழு உறுப்பினர்கள் அனைவரும் கடந்த காலங்களில் இருந்தவர்கள். அவர்கள் அந்த பதவி மோகம், பதவி ஆசையாலே தாங்களும் திருப்பி வருவதற்காக அவர்களுக்குள்ளேயே பதவிகளை மாற்றி மாற்றி கொடுத்துருக்கார்கள் ஒழிய புதியவர்கள் உள்வாங்கவும் இல்லை. கிட்டத்தட்ட 334 பொதுச்சபை உறுப்பினர் வந்திருந்தார்கள். 330க்கு மேற்பட்ட பொதுச்சபை உறுப்பினர் வந்திருந்தார்கள். அதிலே நிறைய கல்விமான்கள் அங்கே வந்திருந்தார்கள். விரிவுரையாளர், சரி, பேராசிரியர்கள், விரிவுரையாளர்கள், வைத்தியர்கள், கணக்காளர்கள், சமூகத்திலே உயர் அந்தஸ்தில் உள்ளவர்கள்லாம் வந்திருந்தார்கள். ஆனால் புதியவர்கள் எவரையும் உள்வாங்காது தங்களுக்கு தாங்களே மாறி மாறி தாலி கட்டி கொண்டு தாங்களே தீர்மானித்து அந்த பிரேரணையை மத்திய குழுவை பொதுக்குழுவில் கொண்டு நீங்கள் ஏற்கும்படி அவர்கள் வற்புறுத்தி கொண்டார்கள். இதான் நடந்த விஷயம். உண்மையிலே ஆனால் பொதுக்குழுவில் ஒரு வாக்கெடுப்பு நடத்தப்பட்டது. அந்த வாக்கெடுப்பில் பெரும்பான்மை வாக்குகள் என்பது 112 வாக்குகள் மத்திய குழுவின் தீர்மானத்துக்கு ஆதரவாக கிடைத்திருக்கிறது அல்லவா? அதே சட்டத்துக்கு முன்னால் தானே ஒரு செயலாளருக்கான தெரிவு, ஒரு உபதலைவருக்கான தெரிவு, உபசெயலருக்கான தெரிவுகளை மத்திய குழு நடத்தலாம். மத்திய குழு எல்லாரையும் தெரிவு செய்து போட்டு, இப்போ உதாரணத்துக்கு இப்போ நாங்கள் சர்வதேச விசாரணையில் ஏற்கலாமா விடலாமா என்று மத்திய குழு பொதுக்குழுவில் கேட்கலாம். அது மத்திய குழு தான் டிஸ்கஸ் பண்ணணும் கட்டாயம். இந்த பொதுக்குழுவில் 400-500 பேரோட நாங்கள் டிஸ்கஸ் பண்ணிடாது. அவர்கள் தங்களுக்குள்ளே ஒரு முடிவு எடுத்துகிட்டு நாங்கள் இப்போ சர்வதேச விசாரணையில் நாங்கள் சர்வதேச நீதிமன்றத்துக்கு போவோமா, இல்லை உள்ளக பொறிமுறையை ஏற்றுக்கொள்வோமா, சர்வதேச விசாரணை தேவையா, இல்லை உள்ளக பொறிமுறையை மட்டும் நாங்கள் இலங்கை மத்திய அரசாங்கத்துடன் நட்புறவை பண்ணி உள்ளக பொறிமுறையை செய்வோமா, அது கேட்கலாம். யாப்பு அங்கே தெளிவாக சொல்லியிருக்கே, புதிய நிர்வாகத்தை தலைவர் உட்பட ஏனைய நிர்வாகிகளை தெரிவிப்பதற்கு விதி 7 சொல்லியிருக்கிறேன். பொதுச்சபைக்கு மட்டும்தான் அதிகாரம். அவை ஏற்கனவே ஜாப்பு விதியை தனியாக பொதுச்சபை தான் ஏற்றுக்கொண்டிருக்கின்றது. 112 வாக்கு இல்லை. மத்திய குழு ஒரு தீர்மானத்தை எடுக்கின்றது. ஒரு தீர்மானத்தை எடுத்து பொதுச்சபைக்கு வருகின்றது. பொதுச்சபை அதை நிராகரிக்க அப்படி தேவையில்லை. நடந்த கதை கேளுங்களேன். உண்மையிலே நடந்த விஷயம் நான் ஆரம்பத்திலிருந்து சில விஷயங்களை சொல்லுவேன். 11:30க்கு தான் இந்த கூட்டம் ஆரம்பமானதுன்னு அறிவித்தார், 11:30. ஆனால் அது வரைக்கும் அவர் மத்திய குழுவிலே தங்களுக்குள்ளே பதவிகளை பங்கிடுவதற்கு, இல்லை வெளியிலேருந்து ஒருத்தர் எடுப்பதற்கோ, அதில் மத்திய குழுலேருந்து இவ்வளவு தூரம் ஸ்ரீதரனுடைய விசுவாசிகள் என காட்டிக்கொள்பவர்கள் கூட இது எங்களுக்கு அதிகாரம் இல்லை, நாங்கள் இது பொதுக்குழுன்ற அதிகாரம்,
நாங்கள் இது அதிகாரத்தில் ஈடுபட முடியாது, இது பிழை, புதியவர்களுக்கு நாங்கள் உள்வாங்கணும் ஒரு கருத்தை கூட முன்வைக்கவில்லை. இப்போ சிறிதரனுடைய விசுவாசிகள் கூட. அப்போ இவர்கள் தங்களுக்குள்ளே பதவிகளை வந்து சொன்னார்கள். நீண்ட நேரம் இழுபுரி, நீண்ட நேரம் சண்டேன்னு சொன்னார்கள். அது பிறகு சிறிதரன் லிஸ்ட்டை வாய்ச்சா அத்தனை பேரும் தான் மத்திய உள்ள அத்தே ஆட்கள். அப்போ நீங்கள் நீண்ட நேரம் கிட்டத்தட்ட தூர பிரதேசங்கள்லேருந்து இங்கே நெடுந்தீவு பிரதேசத்துலேருந்து கூட வந்திருக்காங்க திருவண்ணாமலைக்கு. நான் நாளைக்கு கொண்டு சென்றேன். அப்போ நாங்களும் அங்கே சாப்பாடும் இல்லை ஒன்றும் இல்லாமல் காவல் இருக்கிறோம். பார்த்துங்க, ஒரு டீ கூட எங்களுக்கு தரப்படுது. வரவேற்று எங்களை ஒரு டீ வரவேற்கிறதுக்கு மாக்கல வரவேற்ற ஒரு டீயோ தண்ணி போத்தல் இலவசமாக தரவில்லை. அது ஒரு ஹோட்டலில் உங்களுக்கு தெரியுமா, ஒரு திருவண்ணாமலையில் ஹோட்டலில் அங்கே வெளியிலே டீ 100 அங்கே 1000 ரூபா டீ உண்டு கூட நடக்கவில்லை. எங்களே சொன்னார்கள் மிகுந்த காரசாரமான விவாதங்களின் பின்னர் தான் நாங்கள் வந்து ஒரு முடிவுக்கு வந்திருக்கோம். என்ன முடிவு? தங்களுக்குள்ளே அந்த காரசாரமான விவாதங்கள், காரசாரமான சண்டைகள் என்னதுன்னா 6 உபதலைவர் 6 தங்களுக்குள்ளே. இது வெளியில் இருப்பார் ஒருத்தர் யாது இளமுறையினையோ இல்லை சிறுநேசையோ வேற கந்தையாவோ பொன்னியாவோ சின்னியாவோ கொண்டு வருவதுக்கு அங்கே அப்படி இல்லை, விவாதம் நடக்கல. தங்களுக்குள்ளேயே 6 தாலியை மாறி கட்டுறேன்னு சொல்லி தான் அங்கே விவாதம் நடந்தது. இந்த தீர்மானத்தை சிறிதரன் அவர்கள் வந்து அறிவித்தார். சிறிதரனுக்கு அதிகாரம் இருக்கோ இல்லையோன்னு அது ஒரு விஷயம். ஆனால் மாவேசியனராக இந்த மீட்டிங்கை ஸ்டார்ட் பண்ணார். மாவேசியனராயா கௌரவ மாவேசியனராக சொன்னார், இது இந்த சிறிதரன் அவர்கள் ஏற்கனவே சம்பந்தமான தலைவராக தெரிவு செய்யப்பட்டிருக்கிறார், அவரை நாங்கள் தொடர்ந்து அனுமதிக்கிறோம் என்று சொல்லி அவர் சொன்னார். தன்னுடைய அதிகாரத்தை கொடுத்தார். அது எவ்வளோ தூரம் சட்ட வலி உள்ளதான்னு எனக்கு தெரியும். அது ஆர்கியூமெண்ட்டுக்குரிய விஷயம். ஏன்னா இதில் சிறிதரனும் சுமந்திரன் தான் இதில் வந்து அந்த 20 பொதுக்குழுவை தீர்மானிச்சிக்கணும். அங்கே ரெண்டபடியாக மாவேசியனராக கொடுத்துருக்கலாம். நீங்கள் தானே கழிச்சு சண்டை பிடிச்சி எடுத்தனீங்க, நீங்களே முடிவு அறிவிங்க. நான் போகிறேன், நான் என்னையோட போய்ட்டு போகிறேன். அவருக்கு எந்த ஒரு பதவியும் உள்ளகத்தில் வழங்கப்படவில்லை, ஒன்றுமே வழங்கப்படவில்லை. அவர் அப்படியே போகிறேன். அப்போ சிறிதரன் அறிவிக்கும் போது நாங்கள் எல்லோரும் எழுப்பி ஆப்ஜெக்ட் பண்ணோம். அப்படி இல்லை, உங்களுக்கு அதிகாரம் இல்லை, பொதுக்குழு தான் தீர்மானிக்கிறோம். நாங்கள் இங்கே வேலை மெனக்கடிஞ்சு வந்திருக்கிறோம், இந்த நியமிக்கிற அதிகாரம் இல்லை. என்ன மாதிரி நீங்கள் தலைவரை நியமிக்கணுமோ அதே மாதிரி ஏனைய பதவிகளுக்கான வேட்புமனுக்களை கோரி நீங்கள் அந்த போட்டியை வைக்கணும். நாங்கள் சாமம் வேண்டாலும் நாங்கள் தயாரினோம். அப்போது இவர் சிறிதரன் வந்து இல்லை எங்களை நீங்கள் இதை ஆதரிக்கிறீங்களோ இல்லையோன்னு அங்கே விட மாட்டேன்னு சொல்லிட்டோம். அப்போது மதிய உணவுக்காக அப்போது சொன்னார், இது திடீர்னு அவர் சொன்னார், காய்ச்சி ஒன்றை கேட்க சொன்னார், நீங்கள் வந்து இது ஒரு ஆள் எல்லா பதவிகளையும் ஒரு ஆளே நீங்கள் கோரி ஒரு ஆளே பிரேரித்து ஒரு ஆள் ஆமோதிங்கன்னு சொல்லி. அப்போ நாங்கள் அனுப்பிச்சோம். அப்படி இல்லை, ஒவ்வொரு பதவியிலாக கேட்கணும், ஒவ்வொரு பதவிகளுக்கு போட்டி வைக்கணும்னு நாங்கள் சொன்னேன். அப்போது எல்லோரும் கலப்படைந்தால் 12:30 மணிக்கு கூட்டம் ஆரம்பமானது. கிட்டத்தட்ட 1 மணி 1:15 மணிக்கு அவர் நிறுத்தி விட்டார்கள் மதிய உணவுக்காக. இது ஒரு தந்திரோபாயம். உங்களுக்கு தெரியும், மிக சீரியஸாக சண்டை போய்க்க டக்குன்னு ஒரு இன்டர்வலை விட்டுட்டாங்கடா. அது படத்துலேயும் அப்படி தான், மிக சீரியஸாக போய்க்கணும். இன்டர்வல் விட்டாங்கன்னா அப்புறம் வரைக்கும் அதை கண்டினியூ பண்ண மாட்டாங்க. அடுத்த வேறு எல்லாம் துவங்குவாங்க. ஒரு அடிபாட்டில் சண்டையை கொண்டு முடிச்சு விட்டு அப்புறம் லவ்வில் துவங்குவாங்க. அது மாதிரி தான் மிக சீரியஸாக போய்க்க நல்ல ஒரு தந்திரவாய், எங்களுடைய தலைவருடைய தந்திரவாய், அது புதிய தலைவருடைய தந்திரவாய். அவர் டக்குன்னு சொன்னிவிட்டு இது ரைட் ஓகே சாப்பிட்டு நீங்கள் வாங்கோ 6 வாங்க வந்து சாப்பிட்ட பின்னர் 1 மணி 1 மணி தேரம் 1:30 மணி தேரம் சாப்பாடு யார் வணங்கியது? கட்சி தான் வணங்கியது. கிட்டத்தட்ட அது வெறும் அது பிரச்சனை இல்லை. எங்களுக்கு போதிய அளவு சாப்பாடு எங்களுக்கு கிடைக்கப்பட்டது. நாங்கள் அது விரும்பி சாப்பிட்டோமோ இல்லை அதெல்லாம் எங்களுக்கு தேவையில்லை. சாப்பாடு தராட்டியும் பரவாயில்லை. மீட்டிங் தொடங்கப்பட்டது. கிட்டத்தட்ட 1.5 மணி நேரத்துக்கு பின்னர் 1.5 மணி நேரத்துக்கு பின்னர் அவர் மீட்டிங்கை தொடங்குறதுக்குரிய ஒரு வேகமும் இல்லை. அவர்கிட்ட தொடங்கினா பிரச்சனை வருமென்னு சொல்லி அவர்கிட்ட தெரிஞ்சிட்டோம். இப்போ ஏற்கனவே கொஞ்சமாக அந்த அதுலேயே நான் அவதானித்தேன். உண்மையிலே இதில் புதிய தலைவர் சிறிதரனும் சேர்ந்து நடந்தாரா அல்லது அவருக்கு அழுத்தங்கள் பிரயோகிக்கப்பட்டு இருக்கலாம்னு என்னுடைய கருத்து. அவர்களுக்கு அழுத்தங்கள் பிரயோகிக்கப்பட்டிருக்கலாம். இப்போ அவர் தனிமை இருந்தனால தான் நாங்கள் நிற்கிறேன். பேனியவர்கள் வந்து நீங்கள் மத்திய உள்ள இருந்த அந்த அவர் மத்திய திரும்பவும் மீளவும் தெரிவு செய்யப்பட்ட பார்த்த வண்ணத்தையும் முழுக்க சுமந்திரன் அணி சார்பானவர்களும் அதிகமானவர்கள் இருக்காது. சுமந்திரன் இந்த பிரிவிச்சு அத்தனை பேரும் அதில் வந்தவர்கள், அந்த இதில் வந்திருக்கேன். அப்போ நாங்கள் சொன்னோம், நாங்கள் போகணும், மீட்டிங் தொடங்க இல்லை ஒவ்வொருத்தரையும் அனாமதியமாக கத்தினார்கள். உள்ளுக்கு வெளியில் இருந்தோண்டு தொடங்க இன்னும் லேட்டாக. அப்போ தொடங்கி மாவோயிசினராக எழும்பி சொன்னார். இதான் நடந்த சம்பவம். மாவோயிசினர் எழும்பி சொன்னார், நான் பார்த்த அளவுக்கு பொதுச்சபை இதை ஏற்றுக்கொள்ளவில்லை போல் நடக்கின்றது, நாங்கள் என்ன செய்யலாம்னு சொல்லி போட்டு காய்ச்சார். அவர் தான் எழும்பி காய்ச்சோம். அப்போது கேட்டார், இதனை வந்து நீங்கள் ஏற்கிறீங்களா ஏற்காத இல்லையான்னு தான் முதல் கேட்டவர். ஏற்க மாட்டவர்னு சொன்னீங்க, எழும்புங்கொண்டு. அப்போ ஒரு கிட்டத்தட்ட ஒரு 10 வீதத்தரும் அனைவரும் எழும்பியிருந்தார். உடனே இங்கே பின்னிரண்டு வந்து கோதாசன் சுமந்திரனுக்கு சார்பானவர் வந்து அது பிள்ளை இது பிள்ளை அப்படி பிள்ளை இது பிள்ளை அஞ்சலாம் எல்லாரும் வந்து நிற்கிறாங்க, சும்மாண்டவன் வந்து நிற்கிறாங்க. இப்போ அது பிறகு வந்து அவற்றை வாக்களிப்பில் அவற்றை பாதா புத்தி ஒருத்தவங்க எல்லாரும் வாக்களிச்சதெல்லாம் அது வர்றார்.
அப்போ எல்லாம் வந்து கத்திக்குள்ளறணும் அவருக்கும் இயலாம போச்சு. ஏன்னா அவர்கிட்ட முதுமை அவருடைய இயலாத்தினமத்தால் தலைவர் பழைய மாதிரி அவரால் கதைக்க இல்லாமல் இருந்தது. அவர் சொன்னார் எல்லாம் அப்போ என்ன செய்கிறது என்று ஓடி வந்து சொன்னார். ரைட், நாங்கள் என்ன செய்வோம் கூட அவர் நாங்கள் மத்திய குழு விரும்புவதில்லை போட நாங்கள் ஏதாவது தெரிவுக்கு போவோம் என்ற மாதிரி சொல்லாக சுமந்திரம் ஒரு டைமை கேட்டார். அப்போ தான் சுமந்திரம் முதல் கதைக்கல. சுமந்திரம் வந்து சுமந்திரம் வந்து மேடையிலேருந்து சிறுகரனோட சும்மா ஆன்சர் பண்ணி கொண்டு வரொழிய பிற எழும்பி வந்து ஒரு 15 நிமிஷம் ஒரு கெஞ்சிற மாதிரி ரங்கி நல்லபடியாக காய்ச்சார். அது இல்லைன்னு சொல்லி ஒட்டு வித்தியாசமாக ஒரு மிரட்டல் ஒன்றும் இல்லாமல் நீங்கள் தயவு செய்து ஏற்றுக்கொள்ளுங்கள், இது இந்த நெருக்கடிகள் மத்தியில் ஏற்படும், உங்களுக்கு கட்சி ஒற்றுமை முக்கியம், அது முக்கியம். அப்போ ஒவ்வொருத்தரும் கேட்டார் கட்சி ஒற்றுமை முக்கியம்னா நீரேன் விட்டு கொடுக்கல. அப்போ ரெண்டு பலத்த கேள்விக்கு என்ன போவோம் அப்படி தான் சொல்லுவான். இது கட்சி நோக்கி நாங்கள் குழப்பம் அப்போ நீர் தான் குழப்பம். நீர் எலெக்ஷன் வந்து சிறுதனை விட்டுக்கலாம் தானே. அப்போ நீர் எலெக்ஷன் வந்து டென்னத்தில் ஒன்று பேர் ஏன் விடலாம் போச்சு, ஏன் எலெக்ஷனுக்கு போனீங்க வேண்டோன்னா அவர் தெரிஞ்ச அவர்கிட்ட ஒரு ராஜேந்திர கதை இருக்குது, அதெல்லாம் அப்புறம் பார்ப்போம், அதை பற்றியெல்லாம் முடிஞ்ச கதைக்காங்க. அவர்கிட்ட சரியான நுட்பமானார். சரி, அது எல்லார்ட்டையும் அவையாது. அந்த அவருக்கு பயந்துருக்கவங்க கனவு இருக்கணும். அது எல்லோரும் நாங்கள்லாம் அப்படியான இதில் இல்லை, எங்களுக்கு அப்படியான தேவை எனக்கு இல்லை அவர்கிட்ட. அப்போ என்ன நடந்ததுன்னு சொன்னால் அவர் வந்து சொன்னேன் எல்லோரும் ஒளிமிக்கத்தான் போயிருந்துட்டேன். அதுக்கு பிறகு நான் கேட்டு நான் கருத்து சொல்ல போகிறேன்னு சொல்லி மாவசியனோட கையேற்றினேன். அவர் தம்பி சொல்ல மாட்டார். நான் எழுமின்னு சொன்னார். சொன்னேன் தனக்கு கேட்கலன்றார். அப்போ நான் என்ன மாவசியனோட அப்போ என்ன சொன்னார், எல்லாரும் சொல்லணும் அவரே கூப்பிட்டார். மைக்குக்கு வர முடியும். அப்போ ஃபர்ஸ்ட் டைம் நான் தான் ஒரு பொதுச்சபையிலேருந்து மைக்குக்கு போகிறேன். வேற ஒருத்தரையும் அனுமதிக்கவில்லை இவ்வளோ நேரத்துக்கு. அப்போ நான் மடியாக சொன்னேன், நான் விஷ் பண்ணேன். உண்மையில் நல்ல ஒரு விஷயம். அதில் 49ஆம் ஆண்டு இன்று வரைக்கும் வந்து ஏகமனதாக தெரிவிக்கப்பட்டது. அந்த ஏகமனதை உண்மையில் ஜனநாயகம் என்றது வந்து ஒரு போட்டி, எல்லாருக்கும் சந்தர்ப்பம் அளிக்க வேண்டும். யாரும் தலைவராகலாம். இங்கேருந்து வந்திருக்க 330 பேரும் தலைவரோ செயலாளரோ பொருளாதார பதவிக்குரியோ போட்டியிடுற உரிமை சட்ட ரீதியாக யாப்பு ரீதியாக அனுமதிக்கப்பட்டிருக்கிறது. இவ்வளோ காலம் செய்யாத விஷயத்தை கௌரவ சுமந்திரன் அவர்களும் கௌரவ சிறிதரன் அவர்களும் சாதிச்சு காட்டு. இது மேலே உட்கட்சி ஜனநாயகத்துக்கு பெரிய எடுத்துக்காட்டு. ஐ விஷ் யூ தேம்னு சொல்லி நான் இங்கிலீஷ்லையும் சொல்லி போட்டேன். அப்போ சுமந்திரனே சிரிச்சு கைதட்டி கொண்டு இருந்தேன். அதுக்கப்புறம் நான் சொன்னேன், இங்கே வாங்கோ, நான் ப்ளீஸ் பண்ணி தான் காய்ச்சினேன். எவ்வளவு தூரம் நீங்கள் வந்து பொறுமையாக அமைதியாக தலைவர் தெரிவை நீங்கள் நடத்துனீங்களோ அதே மாதிரி ஏன் இதை நடத்த இயலாது ஒரு கேள்வி. ரெண்டாவது நான் கேட்டேன், இவ்வளோ பேர் வந்திருக்காங்க, உங்களோட தீர்மானத்தை ஏற்கிறது பேர் இல்லை, இவ்வளோ பேரும் வாக்களிக்கணும், புதிய நிர்வாகிகளை தங்களுக்கு ஒரு திறமையான இந்த கட்சியை கொண்டு நடத்தக்கூடிய ஏனைய நிர்வாகிகளை தெரிவு செய்யணும் ஒரு விருப்போடு ஆவலோட ஆசையோடு வந்திருக்கிறார். நெடுந்தீவில் வந்து முதல் நாள் இரவு வந்து அடுத்த நாள் விடிய காலத்தில் இந்த பனி கிளம்பி நாங்கள் அவர்களை கூட்டிக் கொண்டிருக்கோம். எல்லாரும் தீவிர பிரதேசங்கள்லாம் முதல் நாளே இங்கே வந்து தங்கியிருந்தோம். ஏன்னா விடிய வரையில அவ்வளோ தூரமான பிரதேசங்கள். இது உண்மையில் எங்களுக்கு வந்து மிகுந்த ஏமாற்றத்தை அளிக்கின்றது. அதன் பிறகு நான் கேட்டேன், தலைவர்கிட்ட கேட்டேன், நான் ஒரு கட்சியினுடைய உறுப்பினர், அதுவும் ஆயுட்கால உறுப்பினர், பொதுக்குழு உறுப்பினர், ஆகவே தீவக ஊராத்திர தொகுதிகளுடைய தலைவர், எனக்கு உரிமை இருக்குது, நான் செயலாளராக போட்டி போட போகிறேன், இதுக்கு நீங்கள் பதில் சொல்லுங்க அவர் சத்தமாக இருக்கு. உண்மையிலேயே இது வந்து தலைமத்துவம் பிளவிட்டு இதில் மாவசி நாராயணம் கௌரவ மாவசி நாராயணம் பதிலளிக்கையில் புதிய தலைவரும் புதிய தலைவர் முதல் வந்து மீட்டிங் நடத்துறாரு. அப்போ தனக்கு அதிகாரம் இல்லைன்னா மீட்டிங் நடத்திக்க கூடாது. அடிபாடு நடந்தோன்னா புதிய தலைவரும் ஃபோன் பண்ணார், அவரை கட்சியிலேருந்து நான் நீக்குவேன்னு சொல்லி. அல்ல அவரை விசாரணை செய்து குறுக்கிக்காடு ஆளுது வெளியிடுவாங்க. அந்த அடிபாடு நடந்தோன்னா புதிய தலைவர் நடத்திச்சார், மாவசி நாராயணம். அப்போ அதிகாரத்தை அவர் பயன்படுத்த நிற்கிறார். அப்போ நான் கேட்டதுக்கு பதில் அவர் சொல்லவில்லை. ஆகவே நான் சொன்னேன், என்னுடைய இது எல்லாருக்கும். அப்போ எல்லோரும் கை தட்டினார், எல்லாம் விஷ் பண்ணார், நல்ல ஒரு ஸ்பீச், நல்ல ஒரு 10 மினிட்ஸ் நல்லா பேசினேன். அதுக்கு பிறகு கோடீஸ்வரன் எழுப்பி கேட்டார், இளம்புரையன் கேட்ட மாதிரி நானும் பொதுச்செயலாளர் போட்டி விட ஆசை, இங்கே என்ன பதில் தரீங்க? ஒரு பதிலும் இல்லை. இப்போ நாங்களாம் சும்மா ஏதோ பார்வையாளராக போய் நின்று கேட்குற மாதிரி நான் வேண்டிய அலட்சிய போக்கு. இதான் பிள்ளை தலைமை உள்ள பிள்ளை. வாக்கெடுப்பு இடம்பெற்றது இல்லை நான் சொல்லுவேன். அதுக்கு பிறகு வந்து நான் இவர் காய்ச்சார், எங்கட ராசமாணிக்கம் சாணக்கியன் காய்ச்சார். அவர் வந்து பொதுவான தன்னுடைய குற்றச்சாட்டு வேறு இதில் பற்றி ஒன்று சொல்லல. அவர் தனக்கு ஏதோ திருவண்ணாமலை மட்டக்கிளப்பிலேருந்து தானே ஃபோன் பண்ணுறாங்க, ஏன் செயலாளர் பதவி சிறுநேசனை கொடுக்க வேண்டிய பதவி நீங்கள் குழப்புறீங்கிறாங்க. அதுபோல் சிறுநேசன் வந்து சொன்னேன். சிறுநேசன் வந்து பட் நல்ல ஒரு விளக்கம் கொடுத்தார். நான் காலமாக ஒத்துக்கொண்டான், உண்மையிலே எனக்கு விருப்பம் இல்லை. அப்படி இருந்தும் என்னோட பல பேர் கேட்டுக்கொண்டிருக்கிறாங்க. நான் மத்திய உள்ளே இருந்து நானும் ஓமண்ட நான் கோதாசனை தெரிவி செய்கிறதுக்கு இப்போது தான் எனக்கு விளங்குறது, இது பிள்ளையான முடிவை நான் எடுத்துட்டேன். ரெண்டபடியாக நான் இந்த முடிவை மாற்றி நான் இந்த பொதுச்சபை முன்னிலையில் நான் செயலாளரை போட்டி போடுறதுக்கு நான் விரும்புகிறேன் என்று சொல்லிப்படி போயிருந்துட்டேன். நல்ல ஒரு ஸ்பீச் கொடுத்தார்.
இனியும் மாறலாம் அவர். ஓ உடனே இவர் தற்பொழுது கூறின முடிவையும் அவர் மாற்றி எதிர்காலத்தில் குறிப்பிடலாம். ஓ அப்போ நான் குழுவில் சொன்னதை மாறி இருக்கின்றார், மாறிட்டு மத்திய உள்ள சொன்ன மாறி. அப்போ வந்து உடனே நான் உடனே மாவசினார் எழும்பி சொன்னார், உங்களுடைய கருத்துக்களின் அடிப்படையில் பொதுச்சபை இதை விரும்பலைன்னு எனக்கு தெரியுது. ஆகவே நாங்கள் செயலாளருக்கான தெரிவை முதலில் செய்வோம். செயலாளருக்கான தெரிவில் திரு கோதாசன் அவர்களும் திரு ஸ்ரீநேசன் அவர்களும் போட்டி போடுவார்கள் என்று அறிவித்தார். இப்போ அதுலேயும் பாருங்க அவர்கிட்ட சுயநலம் இருக்கேன்டா. ஏனைய விரும்பியவர் இதில் சபையில் பொதுச்சபையில் ஏனையவர்கள் யாரும் விரும்புகிற கொண்டு கேட்கல. நீங்கள் சொன்ன உங்கள் நாங்கள் சொன்னதே அவருக்கு தெரியாம மாதிரி ஏதோ காதக்க மாதிரி ஏதோ அப்படி அலட்சிய போக்கில் விட்டுட்டேன். உண்மையில் எனக்கு சரியான கோவம் எனக்கு உண்மையில் வந்து நாங்கள் கௌரவ மாவசினால சரியான நாங்கள் அன்பு பெற்றெல்லாம் வச்சுருந்தேன். அவர் இப்படி நடந்து கொண்ட முறைப்பட அவர் தன் அதிகாரத்தை சரியான முறையில் பயன்படுத்த பயப்படுறேன். இன்னத்துக்கோ தெரியல. அதுக்கு பிறகு அவர் போய் அமர்ந்துட்டார். அதுக்கப்புறம் உடனடியாக வந்து இப்போ எங்களுடைய உறுப்பினர் குணாளன், மற்றது அகிலன் என்று தென்மராட்சி உறுப்பினர், அவர் முக்கியமான கனடாவிலிருந்து வந்து அவர் தான் நிறைய நிதி பங்களிப்பு அவர் ஓடி போய் எல்லாம் உறுப்பினர் பொதுச்சவர் அவர் எல்லாம் போய் பேலட் பேப்பர் எல்லாம் தெரிவு செய்து பட்டியெல்லாம் ரெடி பேலட் பேப்பருக்கெல்லாம் ஓடியோ எல்லாம் எடுக்கணும் போய் எல்லாம் A4 சீட்ஸ் எல்லாம் பண்ணிக்கிட்டு வரைக்கும் திடீர்னு சுமந்திரன் எழுப்பினேன். நாங்கள் சுமந்திரன் எழுப்பிக்கு வழியாக பார்த்தோம். அவர் எந்த ஒரு அனுமதியும் அவர் எடுக்கவில்லை. இந்த கடிதத்திலே குறிப்பிட்டிருக்கிறார் தலைவருடைய அனுமதி, புதியவருடைய அனுமதி இருந்தால் நான் தலைவர் புதிய தலைவர் தான் தன்னை பணித்ததாகவும் சொன்னேன். நாங்கள் வழியாக பார்த்தோம். நான் சிறிதன் அது நீங்கள் பதிலளிக்க முடியாதுல்ல. புதிய தலைவரும் முதல் இருந்த பழைய தலைவரும் பதிலளிக்க வேண்டும். நாங்கள் அவ்வாறு செய்யவில்லை சொல்லல. அதைத்தான் நாங்கள் இப்போ கேட்கறது அவர்கிட்ட வந்து நான் அன்அஃபிஷியலாக கேட்டேன். இப்போ அந்த கடிதம் வந்த அப்புறம் சிறிதன் சொல்கிறேன் நான் அப்படி நான் சொல்லலைன்னு சொல்கிறேன். நான் அப்போ சொன்னேன் வந்து நீங்கள் ஊடகங்களுக்கு தெரிவிங்க. ஊடகங்களுக்கு தெரிவிக்கிற சொன்னேன் இல்லை எல்லாத்துக்கும் நான் பதில் சொல்லி கொண்டு இருக்கேன். அது இப்போ என்ன அவர்கிட்ட ஆர்கியூமெண்ட். இப்போ நான் நேற்றான ஒரு ஊடகத்துக்கு நான் பதில் சொல்லியிருக்கேன். நான் கேட்டது கடிதம் மூலம் சுமந்திரன் சொல்லியிருக்கிறார், மாவை சீனராஜாவும் புதிய தலைவர் ஸ்ரீதரன் அவர்களும் இந்த தேர்தலை நடத்தும்படி கோரியிருந்தான்னு சொல்லி. ஆனால் நாங்கள் வடிவாக பார்த்துலாங்க. நாங்கள் நேராக பார்த்துட்டே இருந்தாங்க. நாவலன் என்றவர் வந்து முன்னுக்கு இருந்தவர், எங்களை ஒரு கட்சி உறுப்பினர், தீவிர உறுப்பினர், எங்களை பொருளாளர் அவருக்கு தொகுதிக்குலேருந்து அவர் முன்னுக்கு இருந்தவர். அவரே வடிவாக பார்த்துட்டு அப்படி சொல்லியிருந்தாலும் கூட அவர் எதை சொல்லியிருப்பாருன்னு சொன்னால் செயலாளருக்குரிய தேர்தலை நடத்தும்படி உங்களோட கற்பனை. ஓ அப்படிதான் நான் நிற்கிறேன். சொல்லாம இல்லை உண்மைன்றதை வந்து சொல்ல வேண்டிய அந்த ரெண்டு. ஆனால் கூறவில்லை இன்னும் இதுவரைக்கும். ஆனால் அதான் நான் முடிந்தவுடன் கேட்டேன். நான் சிறிதன் கேட்டேன். நான் வந்து நீங்கள் கூட அதை மறைக்காம இல்லை ஐயோ லம்புற சார் நான் தலைவருக்கு சொன்னான் இதை நிப்பாட்டுங்க இது வேறு எங்கேயோ போகல. பழைய தலைவர் தான் சொன்னதான். இவர்கள் எதிர்பார்த்தது சுமந்திரன் வந்து தேர்தல் வைக்கிறார், செயலாளருக்கான தேர்தல் தான் எதிர்பார்த்தது. ஆனால் அது வேறொரு கோணத்தில் போய் நீங்கள் சொன்ன மாதிரி ரெண்டு தலைவரும் மௌனமாக இருந்தார். ஒரு பக்கம் சின்ன மாவையாக என்ன மாவையா என்ன முதிர்ச்சிக்கு வயது முதிர்ச்சிக்கு அவருடைய நோய்க்கு இது என்ன நடக்குன்னு அவருக்கு சரி நம்ம அந்த இது நான் வெளியில் போகிறதா நீங்கள் என்ன அடிபட்டு போங்கடா அப்போ என்ன கணக்கில் எடுக்குங்க எனக்கு ஒரு பதவி கூட தெரியல. ஒருத்தருக்கும் கட்சி பற்றில ஒரு ஒன்றுமே இல்லை. அப்போ இது பாருங்க அவர் வந்துட்டு அப்போ நாங்கள் இல்லை நான் தான் எழும்பி குணாளன் அவளன் தீவக உறுப்பினர் தான் எழும்பி கத்தினோம். இது பிள்ளை அப்படி இல்லை அவர் செயலாளர் இருக்கான். அப்போ நான் எழும்பி காய்ச்சேன். நான் கேட்டேன் ஹூ ஆர் யூன்னு கேட்டேன். நீங்கள் யார்? நான் தான் கேட்டேன். சுமந்தான் கேட்டேன் ஹூ ஆர் யூ வேண்டு. நீங்கள் எலெக்ஷன் வைக்கிறது ஹூ ஆர் யூண்டு. நீங்கள் தலைவர் இருக்கார், உபதலைவர் இருக்கு, புதிய தலைவர் இருக்கும். நான் ஐஎம் டெபுட்டி செக்ரட்டரின்றார். உமாக்கு அதிகாரம் இல்லை. செக்ரட்டரி வந்து மேடையில் கதைக்கல. ஒன்லி நீங்கள் ரெக்கார்ட் பண்ணுற என்ன நடக்கின்ற விஷயத்தை செய்யலை. இப்போ கனவே என்னடா இப்போ சட்டவாதியாக இருக்கணும். எங்கட வீட்டையும் சட்டவாதிகள் இருக்கணும் நிறைய பேர். சரி எங்கிட்ட வீட்டையும் இருக்கணும். ஒன்றில் 2-3 இருக்குது எங்கட வீட்டு. நாங்கள் இருக்கிறேன்டா தேர்தலை நடத்துவதற்குரிய அதிகாரம் யார்? சுமந்திரனுக்கு இல்லை, செயலாளருக்கு இல்லை. அவர் பதில் செயலாளருக்கு இல்லை. யாருக்கு இருக்கு அந்த அதிகாரம்? அது தேர்தல் நடத்தக்கூடிய அதிகாரம் வந்து தலைவர் நியமிக்கின்ற தேர்தல் குழு ஒன்று நியமித்திருக்கிறது ஒன்றுமே இல்லை. ஆனால் ஒரு பேலட் பேப்பர் இல்லை, ரகசிய வாக்கெடுப்பும் இல்லை. பொதுக்குழுவில் உங்களுடைய தரப்பும் ஒரு தேர்தலை நடத்துவதற்கு சில விடயங்களை வாங்கி கொண்டு வந்து அவர்களும் ஒரு தயார்படுத்தி அவர் வந்து என்ன சொல்லுங்க செயலாளர் தெரிவு தான் நடக்க போகணும்னு சொல்லி அவர் ஓடி போய் எதுவாக இருந்தாலும் உங்களோட செயலாளர் தெரிவு தானே நாங்கள் போனது. யாராக இருந்தாலும் நீங்கள் என்னண்டா உங்களை யார் தெரிவு செய்தது? தேர்தலை நடத்துவதற்கான முன்னேற்பாடுகளை செய்ய இல்லை அவே கேட்டது. இப்போ மேடையில் இருக்க கேட்டது வந்து இப்போ நாங்கள் நடத்த போயில அது அந்த அதுக்குரிய உபகரணங்கள் எடுத்துக் கொடுக்குறது தான் எங்களை மற்ற மெம்பர் வெளியில் போனவே வளமையாக தலைவர்கிட்ட எடுத்து கொடுக்கறதுக்குள்ளே நாங்கள் அதில் சம்மந்தப்பட மாட்டோம், நாங்கள் போக மாட்டோம், சம்மந்தமாக தலைவர் சொன்னா இல்லை நீங்கள் இதுக்கு பாருங்க. அப்போ உண்மையில்
உண்மையில அந்த டாபிக் அந்த அந்த செயலாளருக்கு அதிகாரம் இல்லை, அது செயலாளருக்கு அதிகாரம் இல்லை மட்டுமல்ல, அந்த டாப்பிக்கை கொண்டு வந்து ஒரு எலெக்ஷன் நடத்துறதுக்கு கட்சிக்கு அதிகாரம் இல்லை, கட்சியின் மத்திய குழுக்கு அதிகாரம் இல்லை. கட்சியின் செயலாளர், பிரதி தலைவர், பொருளாளர் இல்லை அவருக்கு இல்லையா அந்த பதவிகள் எவ்வாறு தெரிவு செய்யப்பட வேண்டும் என்று ஜாப்பில் இருக்கின்றது. ஜாப்பில் இருக்கின்றது பொதுக்குழு தான் தெரிவு செய்ய வேண்டும். பொதுக்குழு வேட்புமனு கோரி ரகசிய வாக்கெடுப்பு அல்லது திறந்த வாக்கெடுப்பு மூலம் தெரிவு ரகசிய வாக்கெடுப்பு என்பது இல்லை. ரகசிய வாக்கெடுப்பு தலைமைக்கு மட்டும் ஏனையதுக்கு ஏகமனது இல்லை, ஏகமனது இல்லை, ஏனைய தேர்தல் என்பதும் இல்லை. தேர்தல் இருக்கு. நீங்க விதி ஆவண விதியை பாருங்கள். ஏனையது அப்படியே ஏகமன வரையிடாதே, ஏகமனது இல்லை. இப்போ நான் அக்செப்ட் பண்ணுவேன், என்னுடைய அடிப்படை உரிமை மீறப்படுது தானே, நான் சீலாட்ட போட போறேன். அதே சொல்லப்படுது கட்சியின் ஜாப்பு விதிகளின்படி ஏனைய பதவி புதிய தலைவருக்கு எத்தனை ஆண்டுகளுக்கு ஒரு முறையில் தேசிய மாநாடு நடத்த வேண்டும்? 4 ஆண்டுகளுக்கு. 4 ஆண்டுகள். அது 2 அது புதிய ஜாப்பை தான் கொண்டு போயிடும். இப்போ புதிய ஜாப்பை நான் அறிமுகப்படுத்தல, புதிய ஜாப்லாம் 2 வருஷம் வந்து டியூரேஷன் கொண்டு போயிடும். அதை நான் அமல்படுத்தல. அதே நம்ம நாளை தான் மாவேசினாரே எவ்வளவு காலமாக தலைவராக இருக்கின்றார்? 4 வருடத்துக்கு 4 வருடம் கிட்ட 8 வருஷம் வந்துட்டு 8 வருஷம் வவுனியாலே தெரிவு செய்யப்பட்டார். 2 முறை தெரிவு 2 முறை தெரிவு செய்யப்பட்டிருந்தார். 2 முறை 8 வயது கூட கொஞ்சம் காலம் கூடிட்டு. இப்போ என்னன்னு சொன்னால் நீங்கள் கட்சியின் மீதி அனைத்து விடயங்களும் ஜாப்புக்கு உட்பட்டுத்தான் இடம்பெறுகின்றது. ஜாப்பை மீறி செய்யல, அது முறைப்படி ஜாப்பை மீறி செய்யல. ஒரு சில தெரிவுகள் ஜாப்பை மீறி நடந்திருக்கு. அதை பற்றி இப்போ நான் அதையும் செயலாளரும் சேர்ந்து நான் செய்திருக்கேன். ஆக்டிங் செக்ரட்டரியும் அது பொறுப்பு தான். இப்போ சொல்கிறேன், கடிதத்தில் சில ஜாப்பு இன்றைக்கு வந்து அவர்கிட்ட கடிதத்தை பார்த்தேன் பார்த்தீங்கன்னா ஒரு லவ் லெட்டர் மாதிரி சிறிதர்னா இனியிலாண்டு ஏற்றே தலைவர் பதவி 2 வருடங்கள் அல்ல, 4 வருடங்கள். புதிய நிர்வாகத்துக்கு 4 வருடங்கள். ஆனால் இப்போ புதிய ஜாப் ஒன்று அமல்படுத்துறதுக்கு கட்சியினுடைய அடுத்த நாள் மாநாட்டில் ஜாப் ஒன்று தயாரித்து கொண்டு வச்சிருக்கான்னு கேள்விப்பட்டேன். அதில் அமல்படுத்தி 2 வருடங்களுக்கு ஒரு முறை என்ன மாதிரி தான் தீர்மானிச்சிருக்கிற மாதிரி தான். ஆனால் இதை அது பரிசீலனை கூட ஒருத்தருக்கும் அனுப்பப்படவில்லை உண்மையில். அதில் கொண்டு வந்து வாசிக்க பொதுச்சபைக்கு சென்றது என்பது, யாழ்ப்பாணத்திலிருந்து சென்றது என்பது உங்களுடைய பேர்களை பிரயோகிப்பதற்காக, தேர்தல் ஒன்றுக்கு செல்வதற்காக? இது அன்றைய தினம் பொதுச்சபை கூட்டத்துக்கு சென்றது. பொதுச்சபை கூட்டத்துக்கு என்னுடைய வாக்குரிமையை பயன்படுத்துறது. வாக்குரிமையை பயன்படுத்துவது என்றால் அன்று எந்த ஒரு பேரும் இல்லை தானே, அன்றைக்கு போய் தான் அதை செய்ய போறீங்கன்னா அன்றைக்கே பேரை போய் பதிஞ்சு உடனே தேர்தல் நடத்துது. அது சிஸ்டம் பிள்ளை. நீங்கள் சொன்ன மாதிரி நானாக தான் சொன்னேன், இவர் புதிய தலைவருக்கு சொன்னேன். நான் முதலே சொன்னேன், நான் இவர்களுக்கு ஏனையதுகளுக்கு தலைவருக்கு கால் பண்ண மாதிரி. இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா இலங்கை உதவந்தாட்டு சம்மேளனத்துக்கு வந்து அவர்கள் எங்கள்கிட்டயே அனுப்புவார் முதலே. அப்போ அதிலே வந்து நீங்கள் அந்த பேலட் பேப்பரில் நீங்கள் பார்த்துப்பீங்க, நாங்கள் வந்து 3 அடி பேலட் பேப்பர்லேயும் வாக்களிச்சிருக்கோம். ஒன்றிலேயே வந்து தலைவர் செயலாளர், இப்போ செயலாளருக்கு 4 பேர் போட்டி வேணும்னா 4 பேர்ட்ட பேர், உபதலைவருக்கு 10 பேர் வேணும்னா 10 பேர்ட்ட பேர். ஆனால் எங்களுக்கு வாக்காளருக்கு சொல்லணும், நீங்கள் ஒரு தலைவர், ஒரு செயலாளர், 5 ஒரு சிரேஷ்ட உபதலைவர், 5 உபதலைவர், 6 பிரதி செயலாளர், சரி 2 பிரதி செயலாளர், மற்ற இணைச் செயலாளர், இப்படி அந்த இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்து விட எல்லாருமே டிக் பண்ணிட்டு வரணும் தண்டு வாட்டுக்கு. கொஞ்சம் கவுண்டிங் தான் லேட்டாக. சரி, கவுண்டிங்கை வந்து அவசரப்பட்டு நாங்களே அவசரப்பட்டு என்ன ஒன்று வேண்டிய தேவையும் இல்லை. அதுக்குரிய தேர்தல் நியமன குழு வந்து கள்ள ஓட்டு பிரச்சனை வெளியிலேருந்து தேர்தல் நியமன குழுவை வந்து வெளியிலேருந்து போட்டுக்கலாம். ஏன்னா முக்கியமான போட்டிகள் நடைபெறும். நீதவான் தலைமையில் ஒரு ஓய்வு பெற்ற நீதவான ஓய்வு பெற்ற அரசு உத்தியோக நிர்வாகிகள் தலைமையில் போட்டுக்கலாம். தலைவர் தெரிவி சரியான முறையில் இடம்பெற்றதா? தலைவர் சரியான முறையில் இடம்பெற்று இந்த ஒரு சின்ன சிறு பொதுச்சபை அங்கு வந்த பொதுச்சபை உறுப்பினர்கள் சிலர் வந்து முறையற்ற விதத்தில் வந்ததாக குறிப்பிட இல்லை. அது வந்து முறையற்ற விதத்தில் சொன்னால் அந்த 10 பேர் தான் செயலாளர்களிடம் அனுமதி அற்றவர்கள் மத்திய குழுவின தீர்மானத்தில் இதே சுமந்திரனும் இருந்துதான் அவருக்கு விருப்பமான பங்கிடப்பட்டது. 10 பேர் விஷயம் 10 பேர் இது வந்து தவிர்க்க முடியாமல் போய்விட்டது. நீங்க சொன்ன மாதிரி அது ஜாப்பு மீறல். 10 பேர் இது தவிர்க்க முடியாமல் போய்விட்டது. ஜாப்பு மீறல். இப்போ நான் சொன்னேன், அதைத்தான் அவர் இதை சுட்டி காட்டியிருக்காரு. சுமந்த சிறிதரனை புகழ்ந்து போட்டு ஏதோ வரலாற்று ரீதியான வெற்றி நோதரியல், இதில் வரலாற்று ரீதியான வெற்றி இலங்கையின் சரித்திரத்தில் முக்கியமான இது இலங்கையில சரித்திரத்தில் முக்கியமான இலங்கையின் சரித்திரத்தில் இந்த வரலாற்றில் ஒரு கரிநாள் அன்று அதான் இலங்கையின் சரித்திரத்தில் இது முக்கியமான நீங்கள் விளங்கியிருந்தானே. அடுத்த நாள் நடந்த சம்பவம் தான் முக்கியமானது இலங்கையின் சரித்திரத்தில். இலங்கை தமிழற்ற வரலாற்றில் அடுத்த நாள் நடந்த அடிவாள். இப்போ எங்க 27ஆம் தேதி தலைவர்கிட்ட தெரிவிப்பு 10 பேரை மேலதிகமாக அனுமதிச்சது. ஜாப்பு விதிக்கு மீறித்தானே? இல்லை ஜாப்பு முறையின்படி என்ன சொல்லுங்க, எல்லாம் ஜாப்பு விதி ஆரம்பத்திலேயே மீறப்பட்டது. நான் அதில் ஒன்று சொல்ல விரும்புகிறேன்னு சொன்னால் பொதுச்சபைக்கு போராக்கல யாருன்னு சொன்னால் தொகுதிக்குள் ஒவ்வொரு தொகுதியிலிருந்து 5 பேர் தான் போகலாம். ஆனால் இங்கே அப்படி இல்லை. ஊராத்திர தொகுதியிலேருந்து 15 பேர் போயிருக்கலாம். சரி, உடுப்பட்டி பருத்தித்துறை தொகுதியிலேருந்து வந்து உடுப்பட்டி தொகுதியிலேருந்து பருத்தித்துறையிலேருந்து 15 பேர் போயிருக்கலாம்.
அது என்னென்னா மத்திய குழு தீர்மானம் எடுத்திருக்கணும் வந்து எங்களுக்கு அந்த தொகுதி வாரியாக கொடுக்க சில இடங்களில் குறைய பார்க்கும் பிரதேச செயலக வாரியாக நாங்கள் செய்வோம்னு சொல்லி மத்திய குழு தீர்மானம் எடுத்து அதை செயற்படுத்தி ஒவ்வொரு பிரதேச செயலர் பிரிவிலையும் யாழ்ப்பாணத்தில் இருக்க 15 பிரதேச செயலர் பிரிவிலையும் வந்து 75 பேர் வந்தது. இதுக்குள்ள வந்து சில முக்கியஸ்தர்கள் நாங்கள் உள்வாங்க ஒரு பிரச்சனை வரைக்க அதுவும் மத்திய தலைவர்கிட்ட தனியாக தீர்மானம் வைக்கல, மத்திய குழுண்ட தீர்மானத்துக்கு அமைவா. மத்திய குழு அதை தீர்மானிக்கின்ற அதிகாரத்தில் இருக்கின்றதா? மத்திய குழு தீர்மானிச்சது, நீங்கள் அது தீர்மானிச்சது சரியா பிள்ளைன்றது நீங்கள் சொன்ன மாதிரி சட்ட சிக்கலாம். ஆனால் இல்லை, புதிய நிர்வாகத்தை தெரிவு செய்ததை நீங்கள் கேள்விக்குட்படுத்துறீங்க. அப்படியான விஷயத்தை அது பிள்ளை நான் இல்லைன்னு சொல்லலையே. அது பிள்ளை இப்போ எல்லாம் வந்து நாங்கள் வந்து ஒரு ஜாப் பண்ணுறது வந்து எங்களுக்கு ஒரு திருக்குறள் மாதிரி, ஒரு பகவத்கீதை மாதிரி, ஒரு பைபிள் மாதிரி. ஆனால் நீங்கள் மரபைத்தான் அதிக அளவாக பின்பற்றுங்க. அதான் நடந்தது. ஒருத்தருக்கு ஜாப்பே தெரியாது, இப்போ தான் நான் கையில் தூக்கி வச்சு கொண்டிருக்கேன். அங்கடாப்பான்னு ஒருத்தருக்குமே ஜாப்பே தெரியாது. ஜாப்பில் ஒருத்தருக்கு அங்கே ஜாப்பே மேசையில் இருக்கையில் ஒரு பொதுக்கூட்டம் அது சாதாரண சனசமன்ய கூட்டம் நடந்து வரனால ஜாப்பின் ஃபைலை கொண்டு வைக்கணும். ஏதாவது டவுட்ஸ்னால் ஜாப்பை வாசிக்கிறது. சட்டமன்றது ஒரு மனுஷனை ஒழுங்கு நிலைக்கு கொண்டு வரதுக்கு தான் சட்டமன்றது விலையிருக்கப்பட்டிருக்கிறது. ஒரு பிரச்சனை தமிழக கட்சியில் புதிய நிர்வாகத்துக்கு ஒரு பிரச்சனை இடம்பெறுகின்றது. அந்த புதிய நிர்வாகத்தின் பதவிகளுக்கு வந்து என்னத்தை சாதிக்க போகின்றீர்கள்? இவ்வளவு பிரச்சனை உங்களுக்கு இருக்கின்றது என்றால் உங்களுக்கு ஏன் கட்சிக்கு நீங்கள் ஏன் உறுப்பினர்களாக இருக்கின்றீர்கள்? நீங்கள் மக்களுக்கான அரசியலை செய்ய போகின்றீர்கள்? ஒன்றுமே இல்லை. இப்போ நான் சொல்கிறேன், நான் உங்களை சொல்லுவாருண்டா, கடந்த 15 வருடங்களுக்கு மேலாக இதே மத்திய குழு தான், இதே நிர்வாகம் தான் அங்கே கட்சியை நடத்துது. இப்போது தமிழரசு கட்சி எங்கே இருக்குன்னு உங்களுக்கு தெரியும், மிகப்பெரிய பாதாளத்துக்கு போய்கொண்டிருக்கு. அதனை யாரையும் காப்பாற்றிடலாம். சரி, இப்போ கொஞ்சமாக யோசிக்கணும். அந்த பாதாளத்துக்கு போகிறதுக்கு எல்லாரும் காரணம்ன்றது நான் பொதுச்சபை நான் குற்றம் செய்ய மாட்டேன். மத்திய குழு உறுப்பினர் அனைவரும் இதுக்கு தலைவர் உட்பட செயலாளர் உட்பட மத்திய குழு அனைவரும் இதுக்கு பொறுப்பு. பொதுச்சபை உறுப்பினர் காரணம் இல்லை. இல்லை பொதுச்சபை உறுப்பினர் என்ன செய்யறப்பா? பொதுச்சபை உறுப்பினர் முடிவென்று எடுத்தால் முழு பதவிகளையும் மாற்றி பொதுச்சபை கூட்டம் போட்டா தானே ஒழுக்காட்டு நடவடிக்கை 4 வருஷத்துக்கு ஒருக்கா தானே பொதுச்சபை கூட்டம் கூடுறீங்க. நீங்க ஒரு முக்கியமான சம்பவங்களுக்கு பொதுச்சபை கூட்டி தான் தீர்மானம் எடுக்கணும் இருக்கிறது. எப்பயோ அது நீங்க பேச்சுவார்த்தையை போறதுக்கோ அல்லது சர்வதேச விசாரணை பற்றியோ சர்வதேச மன்னிப்பு சபையில ஒன்றுமே இல்லையே. உங்களுடைய கருத்துக்களின் குறிப்பாக வந்து நீங்க ஒரு சுமத்திரன் அணியை தாக்குகின்றீர்கள். இல்ல அப்படி இல்லை. சர்வதேச விசாரணை என்பதை தொடர்ச்சியாக பேசுகிறேன். இல்ல அப்படி பல இடங்களில் நான் ஏற்கனவே சிறுதர்ணம் பற்றியும் சொல்லியிருக்கேன். சிறுதர்ணம் பற்றி நான் சுமந்திரன், நான் ஒரு பொதுவாள். நான் சர்வதேச விசாரணையை நீங்கள் ஏற்றுக்கொள்கின்றீர்களா? இது இல்ல உள்ளக விசாரணை தனிப்பட்ட என்னுடைய தனிப்பட்ட இது சர்வதேச விசாரணை தேவை. தமிழரசு கட்சி எந்த பயணத்தை கடந்த காலத்தில் மேற்கொண்டது? உள்ளக விசாரணையா சர்வதேச? மாறி செய்து கொண்டார்கள். மாறி சர்வதேச விசாரணை என்றார் ஒருத்தர் உள்ள விசாரணை என்றார் ஒருத்தர் சர்வதேச ஏமாற்றி இருக்கின்றது தமிழரசு கட்சி. நிச்சயமா இல்லையா? நான் சொல்லவில்லை. அது பிறகு நீங்கள் தமிழரசு கட்சியில் இருக்கின்றீர்கள். இல்லை, அதுக்காண்டி இப்போ நாங்கள் ஒரு சின்ன விஷயங்களுக்காண்டி கட்சி சின்ன விஷயமா இதுல 1.5 லட்சம் பேர் செத்தது என்று ஒரு இனம் கூறுகின்றது. பல லட்சக்கணக்கில் இறந்து அவர்களுக்கான நீதி இல்லை, விசாரணை இல்லாமல் இருக்கின்றார்கள். பலர் காணாமல் ஆக்கப்பட்டிருக்கின்றார்கள். பலர் யுத்தத்தில் பாதிக்கப்பட்டிருக்கின்றார்கள். அதனை மூடி மறைத்திருக்கின்றது உங்களுடைய கட்சி என்று நீங்கள் கூறுகின்றீர்கள், நான் கூறவில்லை. அப்படிப்பட்ட ஒரு கட்சியிலேயே இருக்கின்றது. அதுக்காக நாங்கள் புதிய நிர்வாகம் தமிழ் தேசிய அதுக்காக நாங்கள் இந்த சந்தர்ப்பத்திலே புதிய நிர்வாகத்தை அவர்களை மாற்றி புதியவர்களை கொண்டு வரதுக்கு நாங்கள் முயற்சியில் ஈடுபட்டோம். அது நாங்கள் தோல்வி கண்டோம். சிறிதரன் தரப்பு தமிழ் தேசியத்தை முன்னெடுக்கின்றது. சுமந்திரன் தலைமையிலான தமிழ் தேசிய சுமந்திரனை பொறுத்தவரையில் வந்து அவர் உண்மையில் அவருடைய தோல்வி காரணம் அவர் தமிழ் தேசியம் தொடர்பான ஒரு உறுதியான நிலைப்பாட்டை அவருடைய தெரிவிக்கல. அவர் தனிப்பட்ட ரீதியாக அவர் தெரிவிக்கல. தமிழ் தேசியம் தொடர்பான அந்த கருத்தை அவர் அதை நிராகரிக்கவும் இல்லை, ஆதரிப்பதாகவும் அவர் சொல்லி சமாளிக்கிறீங்க. இல்லை, அவர் உண்மையிலே அவர் எந்த ஒரு பப்ளிக் மீடியா நிராகரிக்கிறார். தமிழ் தேசியம் தேவையில்லை, தமிழ் தேசியத்தை பற்றி நான் கலைக்க மாட்டேன்னு சொல்லல. ஆனால் தமிழ் தேசியத்தில் வந்து அவர் அவ்வளோ தூரம் அக்கறை எடுக்கல. சர்வதேச விசாரணை இப்போ நீங்கள் குறிப்பிட்ட விடயம் என்பது தமிழ் தேசியத்துடன் எந்த அளவு தூரம் நெருக்கமான ஒரு விடயம், அந்த அளவில் கட்சி தவறிழைத்திருக்கின்றது என்பதை நீங்கள் ஏற்றுக்கொள்கின்றீர்கள். அதன் பின்னர் தமிழரசு கட்சிக்கும் தமிழ் தேசியத்துக்கும் என்ன தொடர்பு? இல்லை, சர்வதேச விசாரணையில் வந்து இல்லை, நாங்கள் ஒன்றை சொல்ல விரும்புகிறேன். சர்வதேச விசாரணையை வந்து சுமந்திரன் நிராகரிக்கையில் சர்வதேச நீதிமன்றத்தை கொண்டு செல்வதை தான் சுமந்திரன் சொன்னது. நீதிமன்றம் ஒரு ஸ்தாபனம் சர்வதேச விசாரணை முடிந்து விட்டது, அதற்காக ஒரு அறிக்கை ஒன்று வெளிவந்திருக்கின்றது என்பதுதான் சுமந்திரனுடைய கருத்து. அவர் சர்வதேச நீதிமன்றத்துக்கு கொண்டு செல்வதற்கு தற்பொழுதைய சூழல் சாதகமா இல்லை. மற்றது இங்கே வந்து இனப்படுகொலை நடக்கலன்னு அவருடைய குற்றச்சாட்டு. அது நாங்கள் இனப்படுகொலை நடைபெற்றது என்றும் அவர் நாடாளுமன்றத்தில் பேசியிருக்கின்றார். ஆனால் அங்கே நடக்கலன்னு சொல்லி அது இனப்படுகொலை நடந்ததுன்னு சொன்னால் அதுக்குரிய ஆதாரங்களை கொடுத்துலாம் செய்யணும் சொல்லி அது நாங்கள் வவுனியாவில் நடைபெற்ற முதலாவது கிளிநொச்சியில் நடைபெற்ற அப்போ நான் மத்திய ஊரில் இருந்தேன். அந்த 60 பேர் முதல் 50 பேர் இருந்தது. தமிழ் தேசியத்துக்கு எதிரானவர் எது
அப்படி ஒரு நிலைப்பாட்டுக்கு போகலாமா? அப்போ எல்லாத்தையும் சமூக வலைத்தளங்களில் விவாதம் இருக்கலாம் இல்லைன்னு சொல்லி இருக்கலாம். அவர் தமிழ் தேசியத்துக்கு நான் அதை முதலே சொல்லிட்டேன். தமிழ் தேசியத்துக்கு எதிரான கருத்துக்களை அவர்கள் அது ஆதரவான கருத்துக்களை கொண்டிராத காரணத்தால் தான் அவர் தோல்வியை சந்திச்சார்ன்றது நான் சொல்லிட்டு இருக்கேன். தமிழரசு கட்சியில் அரைவாசிக்கு கொஞ்சம் குறைவானவர்கள் அவருக்கு தலைவர் தேர்தலில் வாக்களித்திருக்கின்றனர். தமிழரசு கட்சியின் அரைவாசி வீதமானவர்கள் தமிழ் தேசியத்துக்கு எதிரான நிலைப்பாட்டை கொண்டிருக்கின்றார்கள் என்று முக்கியமாக யாழ்ப்பாணம் இருக்கு. இன்றைக்கு உண்மையில வந்து ரகசிய வாக்கெடுப்பு நடத்தாங்க. ரகசிய வாக்கெடுப்பு தமிழரசு கட்சியின் பொதுச்சபை உறுப்பினர்கள் அல்லது தமிழரசு கட்சி அரைவாசி வீதமானவர்கள் தமிழ் தேசியத்துக்கு எதிராக இருக்கு இல்லைன்னு நான் சொல்லவில்லை. உங்களோட கட்சியை போய் தமிழ் தேசியம் சொல்றீங்க. இதுல முக்கியமான உங்களோட இதுல முக்கியமா நான் எந்த ஒரு பிராந்தியத்தையும் சில நேரம் இதை கேட்கிற அந்த குறிக்கப்பட்ட பிராந்தியத்தினர் வந்து சின்ன சொல்லிக்கணும் இப்படி இளமுறையன் வந்து பிரதேசவாதம் பிரதேசவாதம் சொன்னால் ஒன்றை உயர்த்தி ஒன்றை தாக்கி கதைக்குது. ஆனால் சில இடங்களில் வந்து நீங்கள் சொன்ன மாதிரி சில உண்மைத்தன்மையில் நாங்கள் பகிரங்கமாக சமூகத்துக்கு சொல்ல வேண்டிய கிடப்பாக இருக்குது. உண்மையில் என்னுடைய கருத்தின்படி அது நான் தனிப்பட்ட எங்களுடைய கணிப்பீடு அங்கேருந்து ஆக்களுடைய கணிப்பீடின்படி யாழ் மாவட்டம் வந்து சுமந்திரனுக்கு தான் யாழ் மாவட்டத்திலிருந்து போனவர்கள் அதிகமானவர்கள். இது நான் சொல்கிறேன் எங்களுக்கு தெரியும் நான் யார் எப்படி எந்த குரூப்பில் இருக்கிறவன். இதில் முக்கியமாக நான் ஒன்று சொல்கிறேன்னா உண்மையில் யாழ் மாவட்டத்தில் இருக்கிற பிரிவுகள் தீவகம் வடமராட்சி தென்மராட்சி வலிகாமம் 2 பிரிவுகளில் வந்து நாங்கள் வடமராட்சியில் தான் வந்து நாங்கள் எல்லோரும் நல்ல பற்றுள்ளவராக இருந்தோம் என்றால் எங்களுடைய தேசிய தலைவர் துவங்கி முக்கியமான தளபதிகள் அதிகமான போராளிகளை மாவீரர்களை உருவாக்கிய அந்த மண் வீரஞ்செறிந்த ஒரு மண்ணுன்னு சொல்லி நாங்கள் மேலே இவ்வளோ காலம் நாங்கள் சொல்லி கொண்டு வந்தாங்க. நீங்கள் சொன்ன மாதிரி சும்மா ஒரு இல்லை உண்மையில அப்படி இருந்தது. நாங்கள் வடமராட்சியை தவிர்ந்த பிரதேசங்கள் தமிழ் தேசிய அப்படி இல்லை சார். அவர்களுக்கு சில முன்னுரிமைகள் இருந்தது. அப்போ நான் இதை சொல்லுவாங்க அவர்களும் முன்னுரிமை இருந்தது. அப்போ நான் உடனே சொன்னேன் நான் அப்போ நேரம் சொன்னேன் வடமராட்சியிலேருந்து இதில் சொல்கிறத குறைக்கக்கூடாது. வடமராட்சியிலிருந்து வருகிற 15 பேரும் திரு கௌரவ சுமந்திரன் அவருக்கு தான் வாக்களித்தார்கள். இதிலேருந்து நீங்கள் விளங்கிக் கொள்ள வேண்டும் தமிழ் தேசியம் தமிழ் தனிநாடு தாங்க தான் இந்த விடுதலை போராட்டத்தின் முதலெலும்பு ஒரு தேசிய தலைவரை தந்த மண் என்று சொல்லி பறைசாட்டி கொண்டிருக்கிறேன். நான் கூட நம்பல. நீங்கள் சொல்லுங்க வலிகாமத்திலே இருந்த மாவீரர்கள் எண்ணிக்கையை பார்த்தீங்கன்னா கிழக்கு மாநிலத்தில் இருந்த மாவீரர்கள் வலிகாமம் மட்டுமே அதிகம். ஆனால் வடமராட்சி மக்கள் மாறுபது இருக்கிற வடமராட்சி மக்கள் மாறுபது மாவீரர் பட்டியலில் பார்க்க தெரியும். பிரதேச வாரியத்தை மாவீரர் பட்டியல் இருக்குது. நான் ஏன் நான் நீங்கள் கேட்ட கழிவார் வடமராட்சி மக்கள் தங்களுக்கு தாங்களே மாறுபதட்டி தாங்கள்தான் இந்த போராட்டத்தின் முதலெலும்பு என்று சொல்லி கொண்டிருக்கேன்னா வந்து ஆரம்ப தளபதிகள் வடமராட்சியை சேர்ந்தவர் தலைவர் துவங்கி மற்றது டெலோ இயக்கத்தின் தலைவர் தளபதிகள் சொன்னவர்கள் இன்றைக்கு தமிழ் தேசியத்துக்கு எதிரான கருத்துள்ள அல்லது தமிழ் தேசியம் தொடர்பான சரியான கருத்தை கொண்டுராத ஒருத்தருக்கு தான் ஊரண்ட ரீதியில் வாக்களித்திருக்கிறார்கள். அதுக்கும் கூட கட்சி தான் காரணம். உங்களோட கட்சி என்ன சொன்னா மக்களுக்கு உணர்வு தீவிரத்திலிருந்து போன நாங்கள் வந்து தீவிரத்திலிருந்து நாங்கள் வடமராட்சியில் இருக்கிற மக்களில் 15 பேர் வரவில்லை. வடமராட்சியில் இருக்கின்ற தமிழரசு கட்சியிலிருந்து 15 தமிழரசு கட்சி தமிழ் தேசிய கொள்கையுடன் இல்லை என்று நீங்கள் கூறுகின்றீர்கள். வடமராட்சியில் அந்த கட்சிக்கு யாருக்கு வாக்களிச்சா வந்தார்கள் மட்டும்தான். இன்னொரு வைக்கடான விஷயம் இதில் இந்த கணிப்பீட்டின்படி பார்த்து யாழ்ப்பாணத்தில் அதிகப்படியான ஆட்கள் பாருங்க ஏனைய பிரதேசங்கள் ஒப்படைக்க கட்சியினை இந்த அளவு தூரம் விமர்சனம் செய்கின்றீர்கள். என்ன காரணம்? எனக்கு ஒன்றுமில்லை. எனக்கு நான் வந்து நல்ல சம்பளம் நிறைவான சம்பளம் நிறுவனத்தில் நான் விரிவாளராக இருக்கிறேன். எனக்கு இப்போதைக்கு அரசியலில் போய் ஒரு பதவி எடுக்கணும். அந்த பதவி இந்த பதவி நான் வந்து அதில் கேட்ட விஷயம்னு சொன்னால் நான் அது மேடையிலே பேசும்போது கீழே இருப்பவர் செயலாளருக்கு விரும்புகிறாருன்னு சொல்லி நான் எடுகோளில் கதைக்கலாம். கீழே இருக்க விரும்புகிறார் அவற்றை உரிமை மறக்கப்படுதுன்னு சொல்லி நான் ஒரு முன்னுக்கு இருப்பவருடைய பேரை ஒரு கந்தசாமியோட பேரை சொல்லி நான் எடுகோளில் கதைச்சா அவர் சொல்வார் தலைவர் டக்குன்னு சொல்வார் உம்மோட கதையும் மற்றவங்க கதை கேட்கணும். ஏன் எடுகோல் அதாவது உங்களுக்கு விருப்பம் இல்லை? நான் சொன்னேன் இல்லை செயலாளராக வர்றதுக்குரிய விருப்பம் இல்லைன்னு நான் சொல்லவில்லை. அப்போ நான் அப்போ சொன்னேன் உதாரணத்துக்கு தான் அப்படி தான் சொன்னேன். உதாரணத்துக்குன்னு சொல்லி தான் சொன்னேன். உதாரணத்துக்கு நான் செயலாளராக வேறு விரும்புகிறேன் என்று சொன்னால் நீங்கள் கொண்ட தீர்மானப்பட்டு நான் செயலாளராக போட்டி போடையிலாம். நீங்கள் மத்திய உள்ளே ஏற்கனவே தீர்மானம் எடுத்துகிட்டு வந்துட்டீங்க என்னுடைய நான் போட்டி போடையிலாம். ஆகவே எனக்கு தலைவர் பதில் தரணும். ஏன்னா இப்போ நான் அது முன்னுக்கு இருக்கிற கோடீஸ்வரனை காட்டி சொல்லிடலாம் இவர் விரும்புகிறார் நீங்கள் என்ன அவர் வந்து கேட்டு உங்களோட வேலையை பெறணும்னு எங்களோட தலைவரை சொல்லக்கூடிய ஆள் அப்படின்னு சொல்லிட்டு சில நேரம். அப்போ நான் கேட்டேன் எனக்கு என்ன பதில் தர போகிறீங்க. அவர் தெரியாமல் காது கேட்க மாதிரி சத்தமெல்லாம் இருந்துட்டார். மற்றவரும் சத்தமெல்லாம் இருந்துட்டு
சரி, எனக்கு இந்த ஒரு பதவியோ எனக்கு தேவையில்லை, நான் அப்படியான பொறுப்பை எடுக்கிறேன் இப்போ நிலையில் நாங்கள் இல்லை. அன்றைக்கு நீங்கள் கதைக்கவில்லை என்றால் இவ்வாறான ஒரு குழப்பமே வந்திருக்காது. நீங்கள் கதைக்கு ஒரு குழப்பி போட்டு எனக்கு பதவி வேண்டாம்டா இன்னத்துக்காக இல்லை குழப்பத்துக்கு முழு காரணம் மத்திய குழு பொதுக்குழு உறுப்பினர்கள் மது போதையில் இருந்தார்கள். இல்லை ஒரு தடமைக்கல மத்திய குழு உறுப்பினர் இருந்தார்களோ என்ன தெரியவில்லை. பொதுக்குழு உறுப்பினர் ஒரு தடவை எல்லாம் ஸ்டெடியாக தான் இருந்தவர்கள். இந்த குழப்பத்துக்கு முழு காரணம் மத்திய குழு உறுப்பினர்கள். அதில் முக்கியமாக திரு கௌரவ சுமந்திரன் அவர்கள் இதுக்குள்ள முக்கியமான காரணமாக இருக்கு. என்னத்திற்கு இந்த குழப்பத்துக்கு முழு காரணம் என்ன? தலைவர் கூறவில்லை, மத்திய குழு கூறவில்லை, அவர் கூட தலைவர் கூறவில்லை. அவர் கூறமான தானே, எல்லாரும் ஒரே ஆக்கள் தானே, எல்லாரும் ஒரே ஆக்களாக இருந்து தங்களுக்கு தாங்களே பதவியை பங்கிட்டு போட்டு சண்டை பிடிச்சி பங்கிட்டு போட்டு இல்லை ஒரு கட்சியில் தேர்தல் ஒன்று இது பரவாயில்லை. நீங்கள் இது பரவாயில்லை, பொதுக்குழுவை பற்றி நீங்கள் சொல்கிறீங்களே. இதுக்கு முதல் மத்திய குழு உள்ளுக்க இன்னும் மிகப்பெரிய சண்டை நடந்ததில்லை. சரி, மிகப்பெரிய நாங்களாம் கண்ணாடிக்கலால் பார்த்தோம்னா புதுசாக கிளம்பியில் சண்டை பிடிச்சி. இது அப்படி இல்லை. எலும்பியாக ஒரு அவனை திருவண்ணாமலை மாவட்ட ஆக்கள் தங்களுக்குள்ள போது தான் ஒருத்தங்க அடித்தோம். மற்றாக்கள் நாங்கள் எழுப்பி காய்ச்சினாங்களே வர ஒன்றும் இல்லை, மரியாதை தான் காய்ச்சினாங்க, கற்றுனாங்க. ஆனால் மத்திய குழு உறுப்பினர்கள் ஏற்கனவே அடிபட்டு கலைச்சி போய் தான் அதில் இருந்தவர். இப்போ நான் உங்கள்கிட்ட ஒரு கேள்வி கேட்குறேன், கொஞ்சம் பாருங்க, ஒரு கோலை கேட்குறேன். ஏன் இந்த மத்திய குழுடைய தீர்மானத்தை அமுல்படுத்த சொல்லி சுமந்திரனை தவிர வேறொரு தலைவர் கூட காய்ச்சி பார்த்து அப்படி விட்டுட்டார். அப்படியே மத்திய குழு ஒரு தீர்மானத்தை மத்திய குழுடைய தீர்மானத்தை நான் இதன் வாயிலாக நான் கௌரவ சுமந்திரனோட ஒரு கேள்வி கேட்கிறேன். கௌரவ சுமந்திரனோட கேட்கிறேன். சந்தோஷமான விஷயம், உடனே கூப்பிடுங்க, நாங்கள் இருப்பேன். சரி, அவர் எனக்கு எனக்கு நல்ல மரியாதை, நான் அவர்களுக்கு நல்ல மரியாதை கொடுக்கலாம். சட்ட ரீதியாக சட்ட வல்லுநர் இல்லை அப்படி சிலவேற்ற திறமைகளை தனிப்பட்ட திறமைகளை நான் மதிக்குவோம். அதில் நான் கூட நான் சுமந்திரன் நீங்கள் எந்த ஒரு யூடியூப்பில் நாங்கள் கொடுத்த இந்த ஒரு வெப்சைட் கொடுத்த பேட்டியில் நான் சுமந்திரன் சாரை பற்றி நல்லா சொல்லியிருக்கிறேன். அவர் ஒரு சர்வதேச பிரச்சனைகளை கையாளக்கூடிய ஆற்றல் உள்ளார், ஒரு மொழி ரீதியான புலமை உள்ளார், சட்ட ரீதியான புலமை உள்ளார். அப்போ அதில் நான் மதிக்கிறேன். அவர் இதை சரியான முறையில் வழிநடத்தி இருக்கணும். அவர் ஒரு பக்க சார்புன்றதால் நான் அவருக்கு தகுதி என்று சொல்கிறேன். அவரை விட தகுதி நிலையில் கூடின ஒரு ஆள் தான் சொல்லணும் அவர் இதுக்கு தகுதி என்று. இப்போ ஆனால் இப்போ கண்ட ரோட்ல எல்லாருமே சொல்கிறாங்க இவர் அதுக்கு தகுதி என்றா யாருக்கு அதில் தகுதி கூட. பட் என்னோட உங்கள்கிட்ட கேட்குறேன். இப்போ இது சுமந்திரன் சாரோட கௌரவ சுமந்திரனோட ஒரு கோரிக்கை வரேன். உங்களை தவிர மாநாட்டில் மத்திய குழு கூட்டத்தில் பங்கு பெற்றின மிகுதி ஒரு தரம் இதில் சிறுதரன் கூட அந்த ப்ரெஷராக சொல்லல, இதை ஏற்கத்தாமல்னு சொல்லல. மாவை சிங்கரோட கதை சொல்லி இருந்துட்டு அது சரி வரான்னு. ஏனையும் உறுப்பினர் ஒருத்தர் சாணக்கியம் கூட இதில் இருக்கமா நிற்கல, அவர் கதை கேட்கல, பெருசாக ஒன்றும் இதை பற்றி கேட்கல, இதை தான் அமுல்படுத்தணும்னு சொல்லி. இவரை தவிர ஏனையவர்கள் அங்கே இருந்தார்கள், சிறுநேசன் இருந்தார்கள், அரியநேந்திரன் இருந்தார்கள், தவராசா இருந்தார்கள். ஒரு தரம் எழும்பி சுமந்திரனுடைய கருத்துக்கு சார்பாக ஒரு தரம் கதை கேள்வி. அதுலேருந்து கௌரவ சுமந்திரன் அவர்கள் விளங்கி இருக்கணும். மத்திய குழுவின் முடிவு என்பது ஏகமனதான முடிவு இல்லை அங்கேயே பிரச்சனை தான் இருக்காரு. ஏகமனதான முடிவு அந்த பதவிகளுக்கு அடிபட்டாரோ இல்லையா, நீங்கள் சொன்ன மாதிரி பொதுச்சபைக்கு கொண்டு வரது ஏகமனதான முடிவு, இறுதி முடிவு ஏகமனதான முடிவு. ஆகவே அங்கு பிரச்சனை கிடையாது. இல்லை பிரச்சனை இருந்தது, அது தங்களது பதவிக்கு ஏதோ பிரச்சனை கடைசியாக நீங்கள் சொன்ன மாதிரி பொதுச்சபையை கொண்டு போய் ஏனையவர்களுடைய கருத்தையும் கேட்டு பொதுவாக எல்லாரும் போட்டு சொல்லிய முடிவுக்கு வர. பொதுச்சபைக்கு வருவதற்கு முன்னர் பொதுச்சபை தானாக ஒரு தீர்மானம் எடுக்க முடியுமா? மத்திய குழு இந்த விடயத்தை பொதுச்சபையில் கொண்டு இல்லை அப்படி அதிகாரம் இல்லை. நிர்வாக தெரிவு மட்டும்தான் நிர்வாக தெரிவு பொதுச்சபை மட்டும்தான் தீர்மானிக்கலாம். பொதுச்சபை தானாவே முடிவு எடுக்கலாம். இல்லை தலைவர் அறிவிக்கிறார். இப்போ நீங்க 4 வருடங்களுக்கு முதல் இளங்கஞ்ச மண்டபம் நல்லூர் இளங்கஞ்ச மண்டபத்தில் அந்த மீட்டிங் நீங்க வந்தீங்களோ தெரியல. சகல பதவிகளுக்கு பொதுச்சபை தான் நியமிச்சது. நான் வாக்களிச்சு நான் போய் வாக்களிக்கிறது போயிருந்தேன். தலைவர் உட்பட சகல பதவிகளுக்கும் ஆகிய செயலாளருக்கு மட்டும்தான் 2 தெரிவு வந்தது. ஸ்ரீநேசன் அவர்களையும் துராஜ் சிங்கம் அவர்களை தெரிவு செய்யப்படும். தலைவர் எழுப்பி கேட்டார், ஒரு வருடத்துக்கு மட்டும் விட்டுத்தாங்க, அதுக்கு பிறகு நான் அவருடைய வே ஆஃப் டாக்கிங் இருக்கு தானே. மத்திய குழுக்கு அதிகாரம் இல்லானே. மத்திய குழு இப்ப தலைவர் இதை பற்றி ஒண்ணு மத்திய குழு அது உள்ள கதைச்சிருக்கிறார் கோதாசன். கடந்த 4 வருடங்கள் முதல் இளங்கலைஞர் மண்டபத்தில் நடந்த பொது குழு கூட்டத்தில் நடைபெற்ற சொல்றேன். பொது சபையால் சகலதும் தெரிவு செய்யப்பட்டார். கட்சியின் ஒழுக்காற்று நடவடிக்கை எடுப்பதற்கு தகுதி ஒன்றும் இல்லை, எல்லாம் இருக்கு. ஒன்றதுக்கும் எடுக்கிறேன். உங்களுக்கு எல்லாம் எடுக்கலாம், விருப்பம் எடுக்கலாம், எடுத்து பார்க்கட்டுமே. இது நாங்க ஒழுக்காற்று குழு நாங்க பல்கலைக்கழகத்துடன் லட்சக்கணக்கான மாணவர்களுடன் பழகினாங்க. சரி,
சரி நாட்டில் பல்வேறு பகுதியிலிருந்து பல்வேறு விதமானவர்கள் வருவார்கள். இலங்கை தமிழரசு கட்சியில் இத்தனை வருட காலத்தில், அது ஆரம்பிக்கப்பட்ட காலத்தில் தமிழரசு கட்சியை மிக மோசமான முறையில் விமர்சனத்துக்கு உட்படுத்தினது என்றால் இந்த நேர்காணலாக தான் இருக்கும் என்று நான் நினைக்கின்றேன். இல்லையா? அவர் துணிவு இல்லை, அந்த அளவுக்கு அந்த கட்சி கேவலமாக தரக்குறைவாக இருக்குது. தரக்குறைவாக ஒரு சிலர் நடந்தபடியாக அந்த தரக்குறைவையும் அங்கே இருக்கிற தலைமைகள் அதை பார்த்து கொண்டபடியாக தான் இந்த கட்சி இவ்வளவு மோசமாக நிலைக்கப்படுது. ஸ்ரீதரனை தலைவர் இன்றைக்கு நான் கௌரவ சுமந்திரன் அவர்களும் எங்களுக்கு தேவை, நான் இல்லைன்னு சொல்லலை. அவருடைய அவருடைய திறமைகளை சரியான முறையில் தேவைக்கு ஏற்ப மாதிரி தலைமை பாவிச்சிருக்கோம். நீங்க சொல்ற அவருடைய அவருடைய இப்போ நான் சொல்லுவார், நான் நேரடியாக சில சம்பவங்களை பார்த்தேன். நான் மத்திய உலகம் இருந்தேன் கடந்த காலங்களில். நான் 60 பேர் முதல் இருந்தேன். அப்புறம் 10 பேர் மேலதிகமான 10 பேர் அதில் இருந்தது. அந்த 10 பேரை நாங்கள் வந்த 10 பேர் தான் இங்கே மத்திய உலக கூட்டத்தில் ஆர்ப்பாட்டம் செய்கிறான்னு சொல்லி 10 பேரை சுமந்திரனே கேட்டு நான் மாவேசினராக நிற்பாண்டேன். 10 பேர் மேலதிகமாக அது உண்மையிலே கான்ஸ்டிடியூஷனுக்கு மேலெல்லாம் போட்டு தான். நான் உண்மையிலே சுமந்திரன் அப்போ சொன்னவர், கௌரவ சுமந்திரன் சொன்னவர், நீங்கள் தலைவர் நீங்கள் அந்த 60 பேர் இருக்குன்னு சொன்னால் யாப்பில் இல்லை சிலது உண்மையை சொல்லுவேன். இப்போ நாளைக்கு சுமந்திரன் கேட்கலாம், சுமந்திரனுக்கு ஒரு பக்கம் அடிக்கிறீங்க, ஒரு பக்கம் அதான் நியாயபூர்வமான அதான் நியாயபூர்வமான விஷயம். நியாயபூர்வமானது இல்லை இது. இல்லை இப்போ நான் சொல்கிறேன், கடைசி தேர்தலில் சரியான முறையில் நடக்கவில்லை. இல்லை அது நாங்கள் அதை சரியாக உறுதிப்பட சொல்ல முடியாது. கடைசி தேர்தல் நடந்தோட முறையை பற்றி நான் சொல்ல மாட்டேன். கடைசி தேர்தல் நீங்கள் இந்த பொதுச்சபை தேர்தல் பொதுச்சபை தேர்தல் எடுக்கும். பொதுச்சபை நான் சொல்லிட்டேன் தானே. அவருக்கு இந்த நீங்கள் ஒரு வேறு அவருக்கு எந்த ஒரு அதிகாரம் இல்லை. இப்போ நான் சொல்றேன், உதாரணத்துக்கு பொதுச்சபையும் ஏற்றுக்கொள்ளுன்னு வைங்களேன், சரி ஓகே மத்திய உள்ள தீர்மானத்தை நாங்கள் சேலஞ்ச் பண்ணுறோம், நீங்கள் விடுங்கன்னு சொல்லி பொதுச்சபை ஏற்றுக்கொண்டாலும் கூட அந்த தேர்தலை நடத்துவதற்குரிய அதிகாரம் தலைவரால் நியமிக்கப்பட்ட ஒரு தேர்தல் கூட, தலைவரால் நியமிக்கப்பட்ட செயலாளர். செயலாளர் அவர் தலைவராக செயலாளர் நியமிக்கப்பட்டது. தற்பொழுது வரைக்கும் கூறினோம், புதிய தலைவரோ பழைய தலைவரோ சொல்லாத வரைக்கும் அதான் நான் புதிய தலைவர். இப்போ நான் இதில் என்னென்ன கேட்குறேன்னா, புதிய தலைவரும் பழைய தலைவரும் ஏற்கனவே இருக்க தலைவரும் புதிய தலைவரும் தயவு செய்து கௌரவ சுமந்திரனுடைய கருத்துக்கு, அவர் உங்கள் மீது தெரிவித்துக்கிறதுக்கு நீங்கள் பதிலளிக்க எஸ்ஸோ நோ வந்து பதிலளிக்க வேண்டிய கடப்பாடு உங்களுக்கு உள்ளது. ஆனால் இதுவரை நீங்கள் அந்த கருத்துக்குரிய பதில்களை இந்த சமூகத்துக்கோ பொதுச்சபை உறுப்பினர்கள் நீங்கள் அளிக்கவில்லை. வெகுஜன தொடர்பு சாதனங்கள் கூட வெகுஜன தொடர்பு சாதனங்கள் சமூகம் பார்த்து இருக்குது. கட்சியும் சமூகத்துக்கு சொந்தம், யாரும் இது அளிக்கல. இதுவும் ஒட்டுமொத்தமான தமிழ் மக்களாலே ஆரம்பத்திலே தமிழ் தேசியத்துக்காண்டி உருவாக்கி போராட்டம் தமிழ் தேசியத்தில் இல்லைன்னு சொன்னீங்க. இப்போ தற்போது இருக்கிறவர்கள் இப்போ நான் தமிழ் தேசியத்துக்கு ஆதரவானார். அது நீங்க மாதிரி எல்லாரும் அப்படி இருக்க நீங்க சொல்றீங்க. இல்ல இல்ல அடுத்த தமிழரசு கட்சி இந்த மெம்பர் வந்து சொல்லுவாரு இளம்பரையின் பேட்டியில நீங்க பாத்தீங்கன்னா அந்த சாரம்சங்களை பாத்தீங்கன்னா தமிழ் தேசியத்துக்கு ஆதரவானாலும் எதிரானவன்னு தெரியும். சும்மா எனக்கு ரோட்ல நிக்கிறோம் வந்து சொல்லிட்டு போல சுமந்திரனுடைய ஆதரவாளர் சொல்லிட்டு போனா ஒருத்தன் ஃபேஸ்புக்ல எழுதினா அது 7 மணி நான் தமிழ் தேசியத்துக்கு எதிராக நடந்த எந்த ஒரு ஆதாரத்தையும் விட்டு வலிக்கிறேன். நான் அரசியல் இருந்து ஒதுங்குறேன். சரி அரசியல் எதிராக இடம்பெற்று நீங்க சொன்ன மாதிரி நீங்க ஒரு கேள்வி கேட்டீங்க. அப்போது இப்போ நீங்கள் தமிழ் தேசியத்துக்கு எதிராக போறீங்க இந்த கட்சியில், நீங்களே இப்போ தொடர்ந்து அங்கம் வைக்கிறீங்க. இப்போ நாங்கள் உண்மையில் நாங்கள் இது கட்சி எங்களுடைய மூதாதையர்களால் முக்கியமாக தந்தை செல்வானுடைய தலைமையில் கட்டி வளர்க்கப்பட்டது. என்னுடைய தந்தையும் நான் சொல்லுவார் கேளுங்க, என்னுடைய தந்தையும் இந்த கட்சியில் மத்திய உள்ள ஒரு சிரேஷ்ட தலைவர்கள் ஒரு ஆளாக இருந்தவர். ஆகவே நாங்கள் தற்போது எங்களுக்கு பரம்பரை சொத்தில் நாங்கள் இடக்காத்திரி இல்லாமல் தான் இருந்தோம். எங்களுக்கு இது தற்போது என்னன்னு சொன்னால், ஒரு சிலர் வர்ற பிழைக்காண்டி நாங்கள் கட்சியை விட்டு ஒதுங்கினோம்னு சொன்னால் நீங்கள் சொன்ன மாதிரி சண்டியங்கள் என்ன மேலே வர்றதுக்கு சந்தர்ப்பம் இருக்கு. சரி, நாங்கள் இவ்வளவு அர்ப்பணிப்போடு இருக்கிற கட்சியை மக்களுக்கான கொள்கையை மக்களுக்கு எதிரான ஒரு கொள்கை நிலைப்பாட்டை எடுத்து கட்சி 15 வருடங்களாக செயற்பட்டு இருக்கின்றது என்று கட்சியின் பொதுச்சபை உறுப்பினர் நீங்கள் குறிப்பிடுகின்றீர்கள். ஆகவே அந்த கட்சி எல்லா விடயங்களிலும் நான் சொல்லுவேன், எல்லா விடயங்களிலும் கட்சி தமிழ் மக்களுடைய நலங்களுக்கு எதிராக செயற்படுது. நீங்க சொன்ன மாதிரி அவங்களுடைய சர்வதேச ரீதியான விசாரணைகள், அந்த இலங்கை அரசாங்கத்துடன் எங்களுடைய விசாரணை தொடர்பான நடந்துள்ள முறையெல்லாம் இருக்கு. இல்லை, ஆனால் எல்லா விஷயங்களும் பிள்ளைன்னு சொல்லி குற்றச்சாட்டு சரியாக நடந்திருக்கு. வர விஷயங்களால் ஆரம்பிக்கப்பட்ட கட்சி இத்தனை பேர் கட்சியினுடைய தனியான செயற்பாடு முள்ளிவாய்க்காலுடைய பிரச்சனைக்காண்டி தான் கொள்வதற்கு மட்டும் சொல்ல முடியாது. நிறைய கைதிகள் வெளியே வாரத்துக்கு தமிழரசு கட்சியினுடைய நீதிமன்றத்தை தமிழரசு கட்சி தலையீடு செய்து இல்ல அரசுடன் சில உடன்படிக்கைகளை செய்து நிறைய கைதிகளை வெளியில விட்டுறதுக்கு காரணமாக ரணில் விக்ரமசிங்க பொது மன்னிப்பில் விடுதலை செய்திருக்கின்றார். வருவதற்கு தமிழரசு மைத்ரிபால சிறிசேன இருக்கை
இருக்க கூட தமிழரசு கட்சி நேரடியாக விட்டுருக்காங்க. தமிழரசு கட்சிக்கு எந்த தொடர்பு இல்லை, தமிழரசு கட்சியும் பார்கெயின் பண்ணித்தானே. இப்போ நாங்கள் வந்து எப்படி சொல்லலாம் தானே, உங்களுக்கு சில விஷயங்களுக்கு வந்து கழிச்சிருக்கேன் நான் பேச. நீங்கள் வந்து உங்களோட சர்வதேச விசாரணைக்கு நாங்கள் அழுத்தம் கொஞ்சம் குறைவான அழுத்தம் கொடுக்குறேன்னு சொன்னால், இப்போ சர்வதேச மன்னிப்பு தொடர் கூட்டங்களை நீங்கள் வந்து இதை செய்தாதான் நாங்கள் செய்வோம்னு சொன்னால் அதுக்காண்டி விட்டுருக்காங்க. இவற்ற காலத்தில், மைத்திரிபால காலத்தில், ரணில் காலத்தில், மஹிந்த காலத்தில் நடந்திருக்கு. ஆனால் இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி ஒரு தனிநபர் எடுத்த முடிவு இல்லை, கட்சி தான். அதுக்கு நீங்கள் கட்சியால் கட்சியின் உறுப்பினர்கள் பாராளுமன்ற உறுப்பினர்கள் கதைச்சு பேசினா அது யாருன்னு எங்களுக்கு தெரியாது, எங்கள் மக்கள் தீர்மானிக்கிறது உறுப்பினராக இருப்பாங்க. கட்சி அவனவன் பாராவன்லாம் முடிவு இல்லை. இப்போ நீங்கள் இல்லை ஒன்று மாட்டேன். இப்போ நான் உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன், இல்லை பொதுமக்களை சொல்ல விரும்புகிறேன், தனியே தமிழரசு கட்சி வந்து முடிவாக்க நடந்த படுகொலைக்காண்டி மட்டும் போராடி கொண்டிருக்க மட்டும் கட்சியின் தனி கடமை இல்லை. அதுவும் பேரவலம் இன்னத்திற்காக இல்லை, அதுக்காண்டி மட்டும் அதுக்கு தான் கட்சி எங்க இல்லை, அதுக்கு கட்டாயம் கொடுத்து தான் ஆகணும், எல்லா கட்சியிலும் கொடுக்க தான் ஆகணும். இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி இப்போ இன்னைக்கு வந்து தமிழ் தேசியத்தின் இன்னைக்கு தொடர்ச்சியாக வந்து தமிழ் தேசியத்தின் இதே யாழ்ப்பாண மக்கள் தமிழ் தேசியத்தை நீண்ட காலமாக நிராகரித்து கொண்டிருக்கிற டக்ளஸ் தேவானந்தாவே கொடுத்து கொண்டிருக்கு. டக்ளஸ் தேவானந்தா இதே தேவானந்தான் நீங்கள் சொன்னது போன்ற ஒரு கருத்தை சொல்லாமல, முள்ளிவாய்க்கால் மட்டும் இல்லையே பொருளாதார பிரச்சனை இருக்கின்றது, மக்களின் வேறு விடயங்கள் இருக்கின்றன, அவரும் இதே கருத்தை சொல்லாம பிறகு நீங்க தமிழ் தேசியம் என்று சொல்றீங்க. தமிழரசு கட்சின்னு சொல்லுவோம். அது இப்போ நீங்கள் சொல்கிறது சரி. ஆனால் நீங்கள் சொன்ன மாதிரி எங்கள் தமிழரசு கட்சி ஆரம்பத்திலே ஒரு கடன் நிலைப்பாட்டை எடுத்து தான் இருந்தது. நீங்கள் காலப்போக்கில் ஒரு சில செயற்பாடு கட்சி ஒரு நாளும் கடன் நிலைப்பாடு இன்னும் நிலைப்பாடு எடுத்து யாராவது போராடி சேர்த்தவர்களா இல்லை, வயோதிப அரசியலை ஆரம்பத்திலிருந்து செய்திருக்கீங்க. அப்படி நான் சொன்னால் நீங்கள் மறப்பீங்களா? இருக்கின்றது, இல்லைன்னு சொல்லவில்லை. ஆனால் தந்தை செல்வானுடைய காலத்திலே தமிழ் வட்டுக்கோட்டை தீர்மானத்தை நிறைவேற்றினார். தனிநாட்டுக்காக போராடுவதற்கு தமிழரசு கட்சியிலும் ஏதாவது திட்டம் இருந்ததா? ஆயுதம் தூக்கி போராடுற மிதவாத ரீதியான ஒரு போராட்டங்களா இருக்கலாம் தானே இன்றைக்கு. மிதவாத ரீதியாக தனிநாடு எடுக்கலாம் நம்பிக்கை அப்படி சில நாடுகள் உலகத்தில் சர்வதேசிய அப்படியான இதுகள் நடந்திருக்கின்ற கிடையாது. அவர் அதை யோசிக்கலாம் இன்றைக்கு. அவர் சும்மா அப்படி சொல்லிவிட்டு ஏண்டா இளைஞர்கள் இங்கால் ஆயுதம் தூக்க ஆரம்பித்து விட்டார்கள், ஆகவே இந்த லைனுக்குள்ள நாங்கள் போய் அதுவும் பிள்ளையான வழிகாட்டலாம் இருக்கலாம். இப்போ விமர்சனம் வந்து ஒன்று இருக்கு. நீங்கள் விமர்சனம் கட்டாயம் இப்படியா விமர்சனம்லாம் தமிழரசு கட்சியை சேர்ந்தவர்கள் கட்டாயம் முன்வைப்பார். ஆகவே புதிய நிர்வாக தெரிவு என்பது மீண்டும் இடம்பெற வேண்டும் என்றுதான் உங்களுடைய இப்போ என்னுடைய வேண்டுகோள். இது கிழக்கிற்கு செல்ல வேண்டுமா அல்லது ஸ்ரீநேசனுக்கு செல்ல வேண்டும் என்பது உங்களுடைய கோரிக்கை. நீங்கள் கேட்டுக்கொண்ட மாதிரி புதிய நிர்வாகத்தை என்னுடைய அரசியல் எங்களுடைய தமிழரசு கட்சி ஜாப்பு விதிகளுக்கு அமைய வந்து மத்திய குழு வந்து ஏனைய நிர்வாக உறுப்பினர்களை தெரிவு செய்ய முடியாது. சரி, அப்போ நாங்கள் என்னுடைய கருத்தின்படி மத்திய குழு இறுதியாக இடம்பெற்ற விடயம் என்பதும் மத்திய குழு ஒரு பிரேரணியை எடுத்து நிர்வாகம் தொடர்பான பிரேரணை கொன்றையில அது சட்ட ரீதியான இடம் இல்லை. கடந்த காலங்களில் கொன்றையில் ஒன்றும் கடந்த காலத்தில் பொதுக்குழுவிலே எல்லாம் எழுப்பித்தான் கேட்டது. நான் போயிருந்தேன், நானே விளம்பி பிரேரிச்சு. நான் மத்திய குழு ஒரு நாள் கொண்டு இதுவரைக்கும் அது ஒத்துக்கொண்டேன். மாவிசனாரை ஒத்துக்கொண்டேன். நான் அதில் அந்த மேடையில் பேசும்போது அது எனக்கு மட்டும்தான் முதலாவது முன்னரும் மத்திய குழுவினால் ஒரு சிபார்சும் இதற்கு முன்னரும் மத்திய குழுவினால் எடுக்கப்பட்ட தீர்மானங்களை பொதுச்சபை ஏற்றுக்கொண்டிருக்கின்றது. நிர்வாகம் தொடர்பான பொதுச்சபை கொண்டு நிர்வாகத்தோட ஒன்றிலையும் தலையடியிலவே. இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி மத்திய குழுவில் வந்து சில பிரேரணை மத்திய குழுவால் வந்து சில நீங்கள் சொன்ன மாதிரி மத்திய குழு இல்லை அவர் கடந்த 4 வருடங்களாக மத்திய குழு வந்து பொதுச்சபையை கூட்ட இல்லைன்னு அப்புறம் என்ன தீர்மானத்தை கொண்டாடுறது பொதுச்சபைக்கு? அதுக்கு முதலும் இல்லை அப்படி 4 வருடங்களுக்கு ஒருக்கா தான் பொதுச்சபையை சந்திப்பினோம். அதை நான் சொல்கிறேனே என் கட்சியை பற்றி இதுவரைக்கும் இளங்கலைஞர் மன்றத்துக்கு கூடின பிறகு பொதுச்சபை கூட்டினது தான் 4 வருடங்களுக்கு பிறகு 4 வருடத்துக்கு மேலே ஆச்சு. வவுனியாவில் கூட்டினது பிறகு பொதுச்சபை கூட்டினது இளங்கலைஞர் மண்டபத்தில். சரி, ஆகவே அவையில் வந்து சில தீர்மானங்களே ஒரு வரலாற்று ரீதியான முக்கியமான திருப்பு முனைகளை நீங்கள் சொன்ன மாதிரி ஒரு சர்வதேச விசாரணையில் உள்ள விசாரணை பொறுமுறையாக நாங்கள் ஏற்கிறேன்னு சொல்லி மத்திய உள்ள தீர்மானத்தை முடிவெடுக்கணும். அதில் ஜாப்பிரதியாக வரைக்கப்படுது முக்கியமான ஒரு எங்களோட இன ரீதியான ஒரு பெரிய இதுகளை திருப்பங்களை ஏற்படுத்துகிற தீர்மானங்களை எடுக்கணும். அப்படி இருக்காங்க ஒன்றும் செய்யல. ஆனால் நிர்வாக பதவி என்பது வந்து மத்திய உள்ளான எல்லாரும் மீண்டும் ஒரு முறை புதிய நிர்வாகம்
இல்லை நாங்கள் என்னுடைய ஆலோசனைன்னு சொன்னால் இப்போ நான் ஒரு ஸ்ரீதரன் அவருக்கு நான் சொல்லியிருக்கேன்னு சொன்னால் நீங்கள் என்ன மாதிரி தலைவர் தெரிவுக்கான வேட்புமனு கோரப்பட்டதோ அதே மாதிரி ஏனைய அனைத்து பதவிக்கும் வேட்புமனுக்களை கோரி அவர்கள் விண்ணப்பிக்க வைத்து ஒரு பொதுவான இடத்துல ஒரு பொதுவான தேர்தல் குழுவை நியமித்து எந்த வகையிலையும் கட்சியோடு தொடர்படாத பொதுவான தேர்தலுக்கு நியமித்து மீண்டும் தலைவரை உட்பட இல்லை தலைவர் தெரிவு ஏற்கனவே இடம்பெற்றுள்ளது. அது சில சட்ட ரீதியான சவாலுக்கு உட்பட்டு அதிலும் பிழை வரும்னு சொன்னால் அதை செய்யத்தான் வேணும், ஒன்றும் செய்யலாம். சரி, அதுலேயும் அடி நீங்கள் சொன்ன மாதிரி சில பெரிய அது அதில் நீங்கள் சுமந்திரன் எழுதின கடிதத்தை நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், எல்லாத்தையும் எழுதுகிறார். நீர் சேட்டை விட்டீரன் இதெல்லாம் நிறைவேற்றாட்டி உமக்கு அந்த 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 இது இருக்குது தெரியும் தானே, அந்த என்ன அந்த அந்த ஜாப்புக்காமைய பொதுச்சபை உறுப்பினர்கள் தெரிவு செய்யப்படாத விஷயம் இருக்குன்னு நான் வார்னிங்கில் தொடங்குறேன். அதை வாசிக்க நடுங்க துவங்கிடும். இப்போ நாங்கள் ஒரு காதலிக்க பழைய காதலிக்க எழுதுகிற கடிதம் மாதிரி தான் நான் எழுதுறேன். உன்னை பற்றிலாம் எனக்கு தெரியும், ஆனால் நீ உண்ட கதையை நான் வந்து குழப்பு, நான் ஏதோ நீ கல்யாணம் கட்டி போய் ஏதோ எல்லாம் செய் இடக்கிட என்னுடைய கதை என்ற மாதிரி தான் அந்த கடிதம். அப்போ ஏற்கனவே வார்னிங் உண்ட படங்கள் அதெல்லாம் நான் வச்சிருக்கிறேன்னு பெருற்ற மாதிரி தான் இது. இது இப்போ ஆரம்பத்திலே இது ஒரு பெரிய வரலாற்று. இப்போ நானுங்க தமிழரசு கட்சிக்கு வரலாறாக இருக்கலாம். தமிழரசு கட்சியில் தந்தை செல்வா சாதிக்காத வரலாறு புதிய தலைவரோ பழைய தலைவர் சாதிக்க போயிடும். தமிழரசு கட்சியின் தந்தை செல்வாவினால் தீர்வு எட்டப்படவில்லை. சில நேரம் சிறிதனுடைய சரண்ட பண்ணி வந்துருச்சு. நான் குறிப்பிடுவேன், புதிய நிர்வாகம் புதிய முறையை தெரிவு செய்யப்பட வேண்டும். புதிய நிர்வாகம் ஸ்ரீநேசனுக்கு செயலாளர் பதவி கொடுக்கப்பட அப்படி இல்லை அப்படி இல்லை. ஜாப்புக்காமே கிழக்கு கொடுக்க அது நான் சொல்ல மாட்டேன் கருத்து. அது நான் பதில் சொல்ல மாட்டேன். நான் வந்து கிழக்கில இருந்து வர்றது இன்னும் ஒரு விமர்சனம் இருக்கு. தீவகத்தை சேர்ந்த பொதுச்சபை உறுப்பினர்களுக்கு தனிப்பட்ட செயலாளர் பொருளாளர் போன்ற பதவிகளை தெரிவு செய்ய வேண்டும் என்ற ஒரு நிலைப்பாடு கொண்டிருக்கின்றார்கள் எல்லாருமே. இப்போ என்னுடைய அபிப்பிராயம் மட்டுமல்ல, ஊராட்சி தொகுதிகளுடைய உறுப்பினர்கள் அனைவருடைய அபிப்பிராயம் என்னென்று சொன்னால், பொதுவான முறையில் கோரிக்கை விட்டு அதிலே சிறுநேசனும் போட்டி போடலாம், கோதாசனும் போட்டி போடத்தாமனும் விரும்பியாலும் போட்டி போடணும், ஆறும் போட்டி. இப்போ நாங்கள் வந்து ஜாப்பிரதியாக வரையறுக்கலானே. இப்போ நீங்கள் அடுத்த கேள்விக்கலாம், நீங்கள் சிறுநேசனை நான் தெரிவு செய்வேன் நீங்கள் விரும்பி நான் ஆதரிக்கலாம், ஆனால் சிறுநேசனை கொடுக்கணும்னு நான் சொல்ல மாட்டேன். பதவிக்கு வாரீங்க சரி, இப்போ ஒவ்வொரு தினம் இங்கே இருந்தெல்லாம் வந்து போட்டி போட்டு யாரோ ஒரு ஆள் வெல்லுது. என்னத்துக்கு வாரீங்கள்? தலைவர் ஒரு பக்கம் செயலாளர் ஒரு பக்கம், அந்த கட்சி எப்படி நடக்கும்? அப்படிதான் நடக்க ஒன்று. அப்படித்தான் நீ நடந்தது இவ்வளோ அப்படி நடக்க இல்லையே. தலைவருக்கும் செயலாளருக்கும் ஒரு இணக்கம் ஒன்று இருந்தது. ஒரு தலைவருக்கு தெரியாமலே வந்து உங்களுக்கு தெரியாது, கடந்த பொதுத்தேர்தலே தேசிய பட்டியல் மூலம் கிடைக்கப்பட்ட ஒரு எம்பி பதவியை தமிழரசு கட்சியினுடைய தலைவருக்கு தெரியாமலே தீர்மானிக்கப்பட்ட வரலாறு. அதனால தான் செயலாளர் பதவி நீக்கப்பட்டார். மாவை சேனாராயக்கு தெரியும். இல்லை தெரியாது. மாவை சேனாராய நேரான எனக்கு சொல்லியிருக்கின்றார். அந்த விடயம் தொடர்பில் தாங்கள் பேசியிருக்கிறோம். இல்லை அது நான் அந்த வவுனியா கூட்டத்திலே பங்கு பெற்றி நான் பங்கு பெற்றேன். அந்த வவுனியா பொது மத்திய குழு கூட்டத்திலே அதே மாவை சேனாராய கட்டும் கோபப்பட்டு உடனடியான பதவியில் ஒன்று சொல்லி அந்த மேசிலேருந்தே அவரை வெளியேற்றினார். தனக்கு தெரியாம அனுப்பினேன்னு சொல்லி அவர் தான் எதிர்பார்த்தவர். உண்மையில அவர் தான் எதிர்பார்த்தவர். தனக்கு அவர் உண்மையில அவர் இல்லை அதை பற்றி சொல்லல. அவர் சொன்ன ரீசன் சொன்னால், ஒரு கட்சியினுடைய தலைமையாக இருக்கிற ஒரு எம்பியா இருந்தால் தான் இந்தியா நிலப்பாடு ஒரு விஷயம். அது எம்பியா இருந்தால் தான் இலகோ வெளிநாட்டெல்லாம் ஒரு வெளிநாட்டு ராஜேந்திர யாரோ வந்து எம்பியா இருக்க தலைவர் சந்திச்சு கண்டுட்டீங்க கட்சிகளை போல பிரச்சனை. சரி, அதை விட்டு இப்போ இதுக்கு வரும். இப்போ நாங்கள் வந்து என்னுடைய இதன்படி ஜாப்பு விதியில் என்ன சொல்லப்பட்டிருக்கிறோம். இப்போ நான் வந்து சிறுநேசனுக்கு தான் கொடுக்கணும்னு சொன்னால், நீங்கள் அடுத்த கேள்வி கேட்பீர்கள் வந்து நீங்கள் தான் ஜாப் ஏற்று கொடுங்க. ஜாப்பின்படி கிழக்கு மாந்து கொடுக்க சொல்லி ஒன்றும் இல்லை. ஜாப்பில் கிழக்கு மாந்து கொடுக்க சொல்லி அப்படி ஒன்றும் இல்லை. அப்போ என்னுடைய அப்படிப்பாக தீவகத்தின் பின்னணியை கொண்டவர்களுடன் பிரிப்போம் என்ற ஒரு நிலைப்பாட்டை நான் வந்து சிறுநேசன் போட்டி போட்டால் சிறுநேசனை தான் நான் வாக்களிப்பேன். தீவக உறுப்பினர் நான் தான் தீவக தொகுதிக்குள்ள தலைவர். தீவக உறுப்பினர்களையும் சிறுநேசனுக்கு வாக்களிக்க நான் கேட்பேன். சிறுநேசனுக்கு கொடுக்க சொல்லி ஒரு தேர்தல் வேண்டாம், ஏகமானதா சிறுநேசனுக்கு கொடுக்க சொல்லி நீங்க கேட்குறீங்க. அப்படி நான் கேட்கணும். அது ஜாப்பு ரீதியா வந்து நான் இப்படி வாதிட ஜாப்பு ரீதியான நீங்க தேர்தலை வைக்க கோரிக்கணும். பொதுச்சபை கூட்டத்தில் இல்ல சிறுநேசன் போட்டு நான் கௌரவ கோதாசனுக்கு நான் சொன்னேன், நேராக கண்டு சொன்னான், சார் உங்களோட ஒரு பிரச்சனை இல்லை, தயவுசெய்து குறைக்காங்கோ, உங்களோட ஒரு பிரச்சனை இல்லை, கட்சி நிர்வாகியோட தான் பிரச்சனை. அவருக்கு வழியாக கேட்டார், நீங்கள் வெண்டு வாங்கோ எம்பியா, நீங்கள் வந்து தேர்தலில் வெண்டு வாங்கோ, நாங்கள் உங்களுக்கு ஆதரவு தருவோம். யாரும் பெறலாம். அடுத்த தேர்தல் செயலாளர் தெரிவில கோதாசன் வந்த, இப்போ நான் சொல்லுவாருனே, கோதாசன் வந்தாலும் நான் தெரிவு செயலாளராக வந்தால் நான் ஆதரிப்பேன். சிறுநேசன் செயலாளராக தெரிவு செய்யப்பட்ட நான் ஆதரிப்பேன். எனக்கு தேவை, எனக்கு தனிப்பட்ட கோபம் யாருலேயும் இல்லை. தனிப்பட்டதையும் கோதாசனும் வரக்கூடாது இல்லை,
சிறுநேசன் வரக்கூடாதுன்னு நான் சொல்லல. யாப்பு விதிகளுக்கு அமைய போட்டி போட்டு கோதாசன் வந்தால் நான் 100% ஒத்துழைப்பை நான் வழங்குவேன். நான் கடைசியாக அவரோட முரண்பட மாட்டேன். இந்த இடத்துல சொல்லிக்கிறேன். நீங்கள் ரெக்கார்டிங்கை வச்சுருங்க, ரெக்கார்டிங் அவர்கிட்ட வேணுமெண்டா கொடுத்து விடுங்க. முதலாவது யார் பொதுச் செயலாளராக வருகிறமோ அவ முதலாவது உங்களோட ஒரு ஒழுக்காட்டு நடவடிக்கை எடுக்கணும். அப்படி நல்ல விஷயம். அப்படி எடுக்க இல்லையா அந்த கட்சியை யாரும் என்ன மாதிரியும் விமர்சிக்கலாம். ஒரு கட்சியில் விமர்சன உரிமை தானே. இது விமர்சனம், இது வழக்கில் போய் வெளியில அவதூறு என்னன்னு சொல்லுவீங்க? தமிழ் தேசியத்தை கைவிட்டது என்று சொல்றது அவதூறு, ஒரு கேவலமான பிரச்சாரம். தமிழ்சு கட்சி உறுப்பினர் நான் இருந்தா அப்படி பார்ப்பேன். இல்லை கட்சியில ஒழுக்காட்டு நடவடிக்கை எடுக்கிறேன்னு சொன்னா நான் கட்சியில தனிப்பட்ட ரீதியாக அவருடைய குடும்ப வாழ்க்கை அல்லது பண மோசடி இதுகளை பற்றி நான் குறிப்பிடத்தான் ஒழுக்காட்டு நடவடிக்கை எடுக்கலாம். என்ன சொல்லி தமிழ் தேசியம் இப்போ நான் மாவேசனாக பேசின முறை அல்ல சிறுதரன் கையாண்ட முறை அல்ல சுமந்திரன் கையாண்ட முறையை நான் ஒழுக்காட்டு நடவடிக்கை எடுக்கணும்னு சொன்னா அப்ப சுமந்திரனுக்கு எதிராக நீங்க ஒழுக்காட்டு நடவடிக்கை எடுக்கலாம் தானே. இப்ப அவர் அதிகார துஷ்பிரயோகம் அவருக்கு அதிகாரம் இல்லை. அவர் அதிகாரம் தனக்கு இருப்பதாக பாவித்து அதிகார துஷ்பிரயோகம் செய்திருக்கிறார். தமிழரசு கட்சியில் சுமந்திரனை விலத்தக்கூடிய ஒரு நிலையில் தமிழரசு கட்சி இருக்கின்றதா? தமிழரசு கட்சியில் சுமந்திரன் இல்லாமல் தமிழரசு கட்சி செயற்பட முடியுமா? சுமந்திரன் தமிழரசு கட்சிக்கு 2010 முதல் தான் பிறகுதான் வந்தோம். 2010 முதல் தமிழரசு கட்சி செம்மறியாடு மேய்க்கையில் 2010 தான் சிறிதரனம் வந்தவர் தலைவர். அதுக்கு முதல் பிடிச்சு தமிழரசு கட்சியில ஆக்கள் இருக்காங்க. ஆனா அவங்களால தலைவராக முடியல. இல்ல அது அவற்றை திறமை கட்டித்தனம் ஆதரவு தளம் தமிழரசு கட்சியில 2010 தலைவராக இருக்கு. இல்ல எங்கட ஒரு ஆள் எங்கட யாப்பின்படி கட்சியில் இணைந்து 4 வருடங்களாக கட்சியில் இருந்தவர், கட்சியில் இணைந்து அது ஆயுட்கால மெம்பராக இருக்கலாம், வருடாந்த மெம்பராக ரினியூ பண்ணி கொண்டிருக்கிற மெம்பர் 4 வருடங்களுக்கு பின்னர் கட்சியினுடைய முக்கிய பதவி எதுக்கும் போட்டி விடாமட்டு ஜாப்பு சொல்லிக்க நாங்கள் 10 வருஷம் சேர்ந்தவர் 20 வருஷம் சேர்ந்தவர் இல்லை கதைக்கல. ஏன்னா அவங்களுக்கு தெரியும் சம்பந்தன் அரசியலுக்கு வந்ததே 1970 பிறகு தான் வந்தது. சரி, சம்பந்தன் 70 பிறகு தான் தந்தை செல்வம். அதுக்கு முதல் நீங்கள் கேட்டுக்கலாம் என்னுடைய தந்தை 1949ஆம் ஆண்டிலே இருந்தேன் கட்சியில் இருக்கார். ஆனால் அவருக்கு எந்த ஒரு பதவியும் ஒரு தேர்தலில் கொடுக்கப்படவில்லை. இப்போ நாங்கள் கேட்டுக்கலாம் தானே திரு சம்பந்தன் நீங்கள் 70 எலெக்ஷன்லாம் கொண்டு நீங்கள் தலைமைக்கு வாரது பதவிக்கு வாரது ஒரு தலைமைத்துவ பண்பின் அடிப்படையில் எத்தனையாம் ஆண்டு கட்சிக்கு வந்தமன்ற அடிப்படையில் தேவையில்லை. எங்களுக்கு அதே இல்லை. தலைமைத்துவ பண்பு அவருடைய தனிப்பட்ட திறமையால் சரி நீங்கள் சொன்ன மாதிரி விரும்பலாம் அது பொதுச்சபை அங்கீகரிக்கலாம், மத்திய குழு அங்கீகரிக்கலாம், யாரோ அவங்களோட ஜாப்பின் ஒப்பாடு இருக்கின்றதோ அவ்வாறு அங்கீகரித்து நீங்கள் பதவி நிலைகளுக்கு வரலாம். சுமந்திரன் விலத்தப்படுவதற்கு சாத்தியக்கூறுகள் இருக்கின்றதா? அது என்ன தெரியாது, சரியாக சொல்ல முடியாது. அதுக்குரிய சரியான குற்றச்சாட்டுகள் சரியான முறைப்பாடுகள் என்ன பொறுத்தவரை அவ்வளோ தூரத்துக்கு இல்லை. எனக்கு நம்பிக்கை இல்லை. உங்களுக்கே இல்லை அப்படி இல்லை. அப்படி இப்போ நான் கூட இப்போ இருக்க பழைய தலைமை இப்போ இருக்கிற தலைமை புதிய தலைமைக்கு அவர் தொடர்பான குற்றச்சாட்டு எழுத்திலே கொடுத்தாலும் கூட அது சாத்தியப்படான்னு தமிழரசு அதை பற்றி கட்சி பிரயோசனம் இல்லை. தமிழரசு கட்சியினுடைய புதிய தலைவருக்கு இருக்கின்ற மிக பிரதான பணி என்பது கட்சியின் உள்விடயங்களை முதலாவது பார்க்கிறது. அது எவ்வளவு தூரமாக சாத்தியப்படும் போது இதே மத்திய குழு இதே ஏற்கனவே தெரிவு செய்யப்பட்ட மத்திய குழு தெரிவு செய்யப்பட்ட நிர்வாக உறுப்பினர்கள் தொடர்ந்து அவர்களே பதவி வைப்பார்னு சொன்னால் புதிய தலைவரால் செயற்பட முடியாமல் போகும். இதான் என்னுடைய கருத்து. ஆகவே ஒரு ஆயுதம் இல்லாத சூழல் என்பது தமிழரசு கட்சியின் அனைவரையும் ஆட்டம் போட வைத்திருக்கின்றது. அவ்வாறு பொருள் கொள்ளலாமா? இருக்கலாம். ஆயுதம் இருக்கிற சூழல் இருந்தால் தமிழரசு கட்சி இருந்திருக்காது. அதுதான் என்னுடைய நிலைப்பாடு. இல்லை அவ்வளோ தூரம் செயற்பட்டு கொண்டிருக்கார். அது பிறகும் கூட விடுதலை புலிகளால் தங்களுடைய தேவைகளுக்கு தான் எங்களுடைய மிதவாத கட்சிகளை செயற்பட அனுமதித்தார். எங்களுக்கு பேச்சுவார்த்தை காலங்களில் எங்களுக்கு ஜனநாயக ரீதியான கருத்துக்களை வெளியிடுவதற்கு முடிவே அவன் சொல்கிற முடிவே நீங்கள் கேட்டு நாங்கள் எங்களை சொல்லி கொண்டு வந்துட்டீங்க. அப்படிதான் இவ்வளவு நேரம் இந்த நேர்காணல் இணைந்து பொதுச்சபை கூட்டம் மற்றும் தமிழரசு கட்சியின் உட்கட்சி முரண்பாடுகள் தொடர்பில் பல விளக்கங்களை அளித்தமைக்கு மிக்க நன்றிகள். நன்றி. இந்த நேரத்திலே உண்மையிலே எங்களுடைய கட்சி நிர்வாகி மற்றும் கௌரவ சுமந்தனுடன் பொதுச்சபை உறுப்பினர் என்ற ரீதியிலும் ஊராத்துறை தொகுதி கிளை தலைவர் என்ற ரீதியிலும் நான் விடுக்கும் ஒரு அன்பான வேண்டுகோள். இந்த கட்சி எங்கள் தந்தை செல்வால் ஆரம்பிக்கப்பட்டு எங்களுடைய மூத்த தலைவர்களாலே தமிழ் தேசியத்துக்காக போராடுவதற்காக அகிம்சை வழியிலே போராடுவதற்காக ஒரு நீண்ட காலமாக பயணித்த ஒரு கட்சி. ஆகவே இப்படியான கட்சிக்குள்ளே இப்படி முரண்பாடு வராமல்
நீங்கள் ஒரு அறிவுபூர்வமாக சிந்திக்கக்கூடிய ஆள், ஒரு சர்வதேச ரீதியாக மதிக்கப்படுற ஆள், ஒரு இலங்கையிலே மிகப்பெரிய சட்டவாதி. சின்ன சின்ன விஷயங்களுக்காக நீங்கள் இதில் ஒரு பக்கம் சாய்ந்து நின்று இந்த கட்சியினுடைய போக்கை திசை திருப்பாமல் கட்சியை சரியான முறையில் யாப்பு விதிகளுக்கு அமையாக முக்கியமாக இந்த புதிய யாப்பை உருவாக்குவதற்கு நீங்கள் தான் முற்றுமுழுதாக ஈடுபட்டு கொண்டு வருகிறீர்கள் நான் கேள்விப்பட்டிருக்கின்றோம். ஆகவே ஒரு பிரசித்தி பெற்ற சட்டத்தரணி ஒரு யாப்பு விதிகளை மீறி இப்படி எதேர்ச்சியாக நடந்தார் என்ற குற்றச்சாட்டுக்குள்ளாமல் அது கட்சியை சரியான முறையில் வழிநடத்துவதற்கு இந்த பிரச்சனையை யாப்பு விதிகளுக்கு ஏற்ற மாதிரி அடுத்த தெரிவுகளை நடாத்துவதற்கு நீங்களும் ஒத்துழைப்பு வழங்க வேண்டும் என்ற நேரத்திலே என்னுடைய சார்பிலும் என்னுடைய தொகுதிகளுடைய சார்பிலும் எங்களுடைய கௌரவ சுமந்தன் அவர்களையும் எங்களுடைய புதிய தலைவர் சிறிதரன் அவர்களையும் அந்த நேரத்திலே வினயமாக கேட்டுக்கொள்கிறேன். நன்றி. இவ்வளவு நேரம் இந்த நேர்காணலை பார்த்து கொண்டு வந்த உங்களுக்கும் நன்றி, வணக்கம்.